வணக்கம் எல்லாரும் என்ன பார்க்க முடியுதா கேட்க முடியுதா? கம் ஆன் गाइस. எஸ், எல்லாரும் என்ன பார்க்க முடியுதா கேட்க முடியுதா? வணக்கம். எஸ், ஹலோ. எஸ், வணக்கம் பசங்களா. நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். இன்னைக்கு நம்ம ஆடுகளம் சீரீஸ்ல பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், சரியா, இந்த சாப்டரை நம்ம முடிக்க போறோம். நிறைய பசங்க சொல்றாங்க, சார் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் வந்து ரொம்ப கஷ்டமான சாப்டர். இந்த சாப்டரை நம்ம ரொம்ப ஜுஜூபியா மாத்தி சொல்லி கொடுக்க போறேன். ட்ரஸ்ட் மீ, இந்த கிளாஸுக்கு அப்புறம் நீங்க இந்த சாப்டர் படிக்க வேண்டிய தேவையே இருக்காது. சரியா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எஸ், கம் ஆன், ஃபாஸ்டா சொல்லுங்க. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஹாய், குட் ஈவினிங் ஸ்ரீ சசிகலா. வெரி குட். பிரியா, மாதிவன், மிதுலா, தரணி. பாருங்கப்பா, நம்ம ஆடுகளம் செஷன்ல ஃபர்ஸ்ட் செஷன் எத்தனை பேர் பண்ணாங்க சொல்லுங்க. நம்ம ஆடுகளத்துல ஃபர்ஸ்ட் செஷன்ல ஆல்மோஸ்ட் 290 பசங்க வந்தாங்க, சரியா? ஆனா போக போக இது வந்து மூணாவது வாரம், ஆமாவா இல்லையா? இது வந்து மூணாவது வாரத்துல பாத்தீங்கன்னா only 50 பசங்க இருக்காங்க, ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? எஸ், இந்த மாதிரி தான்ப்பா வாழ்க்கை வந்து ரொம்ப டஃப்பான காம்படிஷன்ல. நீங்க வந்து நினைக்கலாம் 300 பசங்க இருக்காங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் 50 பசங்க தான் இருக்க போறாங்க, புரியுதா? 1/6 அவ்வளோ பசங்க போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நீட் எக்ஸாம்ல கூட நம்ம சொல்றோம்ல, 1.5 லட்சம் பசங்க 15 லட்சம் பசங்க எக்ஸாம் எழுதுறாங்கன்னு சொல்றோம்ல. 15 லட்சம் பசங்க எழுதுறாங்க, ஆனா சீரியஸா எத்தனை பசங்க எழுதுறாங்க? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 50,000. இதுக்கு மேல பசங்க சீரியஸாவே இல்ல. 50,000ல கூட நீங்க பாத்தீங்கன்னா only 10,000 பசங்க தான் ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க, புரியுதா? இதுல நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க இன்னைக்கு இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க நீட் கிளியர் பண்ற சான்சஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நீங்க வந்து சீரியஸா இருக்கீங்கன்னு அர்த்தம். யூ ஹாவ் டு, நம்ம வந்து காங்கிராச்சுலேட் பண்ணிக்கலாம். நம்மள கை தட்டுங்கப்பா, உங்களுக்காக நான் கையை தட்டுறேன், நீங்க உங்களுக்காக கை தட்டிக்கோங்க. ஏன் நாங்க என்ன சொன்னோம்? 3 வீக்ஸ் சேலஞ்ச் சொன்னா, 21 டேஸ் சேலஞ்ச் சொன்னா, 21 டேஸ் சேலஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா only 70 பசங்க தான் இப்ப முடிச்சிட்டு இருக்காங்க, ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? 300 பசங்க இருந்தாங்க ஸ்டார்டிங்ல, 70 பசங்க தான் இருக்கீங்க நீங்க. சோ நீங்க வந்து கலக்க போறீங்க, ஆமாவா இல்லையா? வெரி குட் பா. இந்த மாதிரி டெடிகேஷன் இருந்தாதான் ஆப்வியஸா அந்த 300 பசங்களுக்கு கிடைக்காது. பாரு, நீட் சீட் யாருக்கு கிடைக்கும்? உனக்கு தான் கிடைக்கும். நீ 21 டேஸ் மறக்காம படிச்சிருக்கேல, உனக்கு யாருக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு? சார் 3 வாரம் நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு யாருக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு சொல்லுங்க. சார் நான் 3 வாரம் நல்லா படிச்சிருக்கேன் சார். எஸ், யமுனா சொல்றாங்க எஸ் சார். தரணி சொல்றான் எஸ் சார். குணவதி, பிரியா சொல்றாங்க. சக்தி, மிஸ்ரா, அஸ்வின் சொல்றான். மிது கூட சொல்றாங்க. சசிரேகா சொல்றாங்க டெஃபினட்டா கிடைக்கும் உனக்கு நீட் சீட். சரி, இந்த மாதிரி தான் நம்ம வந்து கஷ்டப்படணும், நம்ம வந்து டெடிகேட்டடா கஷ்டப்படணும். படிக்க யாருக்கும் தோணாது, எனக்கும் படிக்க தோணாது. ஆனா படிக்க தோணாதப்ப கூட நம்ம வந்து படிக்கிறோம்னா அதுதான் சக்சஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல், புரியுதா? வெரி குட். அண்ணன் சொல்றா ஃபுல் கான்ஃபிடன்ஸ் சொல்றாங்க. பிரியா ஃபுல் கான்ஃபிடன்ஸ். மதி வெரி குட் பா. அப்பு சொல்றாங்க பண்ணலாம். யாழினி சொல்றாங்க பண்ணலாம். வீரராகவன் கூட வந்திருக்காங்க, புரியுதா? பாரு, யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க படிக்கிறீங்க, வர்றீங்க, டெய்லி வர்றீங்க, படிக்கிறீங்க, உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா வரும்பா. ஆரம்பிக்கலாமா? யார் கிளாஸ் சார் போட்டு தாக்கிடுவோம் அசத்திடுவோம் அப்படின்னு இருக்கீங்க? யாரெல்லாம் சொல்றீங்க? வெரி குட். சசி சொல்றாங்க தெரிக்க விடுறோம் சார். வெரி குட் பா, தெரிக்க விடுவீங்க. அண்ட் பாருங்கப்பா, நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க 8 அக்டோபர், சரியா? 8 அக்டோபர் தான் நம்மளோட டெஸ்ட் டேட். டெஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா 2 மணிக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கும், 5:20 வரைக்கும் டெஸ்ட் போகும்பா, சரியா? உங்க டெஸ்ட் வந்து 8 அக்டோபர் அன்னைக்கு எப்ப ஆரம்பிக்குது? 2 மணிக்கு ஆரம்பிக்குது, சரியா? ஆஷிமா மேமோட வீடியோ இருக்கு, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 2 மணிக்கு லாகின் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்காது, நீங்க எக்ஸாம் எழுத முடியாது. 2 மணிக்கு அப்புறம் நீங்க எக்ஸாம் எழுத முடியாது. நீங்க என்ன பண்ணணும்? 1:45 ரெடியா உட்காந்துக்கணும். 1:45 செமத்தா சாப்பிட்டுட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு 1:45 நீங்க லாகின் பண்ணி உட்காந்துடணும், சரியா? நாளைக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும்,
ரெஜிஸ்ட்ரேஷன் மெசேஜ் வரும் சரியா, அதை நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எத்தனை மணிக்கு உட்காரணும், எத்தனை மணிக்கு 1:45 நீங்க வந்து உட்கார்ந்துடணும். எக்ஸாம் முடிஞ்ச 2 நாளுக்குள்ள நாங்க வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்போம் சரியா. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு நாங்க உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்போம். மண்டே நீங்க பாத்தீங்கன்னா மண்டே அந்த பேப்பரோட சொல்யூஷன் நாங்க கொடுப்போம் சரியா. மண்டே நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் 9th அக்டோபர் நாங்க வந்து இந்த எக்ஸாம் இருக்குல்ல அதோட சொல்யூஷன் நம்ம எப்ப பண்ண போறோம், மண்டே பண்ணுவோம். ஓகே, விடக்கூடாது. எக்ஸாம் பாரு, படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி, 8ஆம் தேதி எக்ஸாம் எழுதணும் நாளானைக்கு சரி. நாளானைக்கு கரெக்டா 1:45 எக்ஸாம் எழுத வந்துடணும். ஓகேயா, மாஸ் காட்டலாம் பாரு. படிச்சாலும் சரி கோர்ஸ் முடிஞ்சாலும் சரி முடியலனாலும் சரி 8ஆம் தேதி நான் வந்து எக்ஸாம் எழுதுறோம் சரியா. வெரி குட், பர்ஃபெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தம்பி சரியா. இவர் என்னோட தம்பி, பேர் வந்து அமிர்த ராஜ் சரியா. பயாலஜி பயங்கரமா சொல்லி கொடுப்பாரு. 10 வருஷமா டீச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. 10 வருஷமா டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்காரு. உங்களை மாதிரி பசங்களை வந்து என்ன பண்ணிருக்காரு, மென்டர் பண்ணிருக்காரு. 2 மில்லியன் என்ன தெரியுமா, 2 into 10 to the power 6, 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் மென்டர். அதுக்கு மேலே பண்ணிருப்பாரு சரியா. 30 lakhs மேல ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா. டாப் ரேங்க்ஸ் இன் நீட், அதுக்கப்புறம் NTSC, KVPY, ஈவன் இந்த ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எடுத்திருக்காங்க பசங்க. ஓகேயா, சோ நீங்க எல்லாரும் சேஃபான ஹேண்ட்ஸ்ல தான் இருக்கீங்க சரியா. இவர் வந்து சில டைம்ஸ் எனக்குள்ள வந்துருவாரு, நான் வந்து இவரா மாறிடுவேன் சரியா. நாங்க 2 பேரு, ஒருத்தன் நினைச்சீங்களா, நாங்க 2 பேரு சரியா. நான் தான் அண்ணன், இவர் தான் தம்பி. ஓகேயா, சோ இவருக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே. கமான், இவருக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, வீடியோவை லைக் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன் 25 லைக் தான் வந்திருக்கு. டாக்டர் பிரியா சொல்றாங்க நீங்க பாட்னி எடுக்க மாட்டீங்களா சார். பாட்னி தானப்பா இது, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பாட்னி தானப்பா. உங்களுக்காக நான் எதுலலாம் செய்யறேன். நீங்க சொன்னீங்களா பாட்னி இல்லைன்னு, நான் தான் பாட்னி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எஸ், நான் 2மே சொல்லி கொடுப்பேன்ப்பா, கவலைப்படாதீங்க. நானும் ஆஷிமா மேமும் சேர்ந்து நாங்க பாட்னி சொல்லி கொடுக்க போறோம், கவலைப்படாதீங்க. ஓகே, வீடியோவை லைக் பண்ணு. லைக் வந்து 100 போலனா நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன். கமான், வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு தெரியும்ல, October 8 யார் நல்லா டாப் 10 பசங்களுக்கு நம்ம வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்க போறோம். அதுவும் இல்லாம டாப் 10 பசங்க வந்து எங்க கூட இந்த யூடியூப் சேனல்ல அவங்கள ஃபீச்சர் பண்ணுவோம். ஓகேயா, வெரி குட். சசிகலா பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் கூட 44 தான் எனக்கு தெரியுது. 80 பசங்க பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா only 40 லைக்ஸ். நான் உங்களை விட பெரிய நீங்க என்ன நான் பண்ண மாட்டேன்னு நினைச்சீங்களா? எஸ், எனக்கு வந்து 100 லைக்ஸ் வந்தாதான் 86, அட்லீஸ்ட் 86 பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ லைக்ஸ் வேணும், அப்பதான் நான் ஸ்டார்ட்டே பண்ணுவேன். எனக்கு டைம் இருக்குப்பா, இல்ல டைம் இல்ல, பட் ஆனா நீங்க பண்ணலன்னா நான் பண்ண மாட்டேன். எஸ், இதுதான் நம்மளோட ஃபீஸ். உங்களோட லவ், உங்களோட லைக்ஸ், உங்களோட சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஃபீஸ். அதுவும் இல்லாம நான் கொஞ்சம் பிளாக்மெயில் கூட பண்ணுவேன். பிளாக்மெயில் பண்ணல நீங்க எல்லாம் இப்பெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. எஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அப்பதான் பார்க்கலாம். எஸ், நான் பண்ண மாட்டேன், பட் ட்ரஸ்ட் மீ, நான் கிளாஸ் ஆரம்பிக்கவே மாட்டேன். நீங்க ஐயோ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இல்ல. டாக்டர் பிரியா சொல்றாங்க we need more ஆடுகளம். பிரியா ஃபர்ஸ்ட் இந்த ஆடுகளத்தை முடிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்ப்பா. ஓகே, எஸ், ஆமாப்பா 67 தான் இருக்கு. யார் சொல்ற? இஷானி. ஆமாப்பா, யார் பண்ணலப்பா? யார் அந்த கஞ்ச பசங்க? லைக் பண்ணாத கஞ்ச பசங்க யாருப்பா? எஸ், வணக்கம் வணக்கம் சுஜய். ஏன்பா இப்படி இருக்கீங்க? யாரு லைக் பண்ணல? பாரு, நான் ஈஸியா சொல்லிடுவேன். லைக் பண்ணாதவங்களுக்கு கடவுள் வந்து நீட் எக்ஸாம்ல செலெக்ஷன் கொடுக்க மாட்டார். அவ்வளவுதான், நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மத்ததெல்லாம் உங்க கையில இருக்கு. ஓகே, யாரெல்லாம் லைக் பண்றியோ கடவுள் பார்த்து, நான் சொன்னேன்ல கடவுள் எல்லாத்தையும் பாப்பாருன்னு. சோ கடவுள் பார்த்துட்டு இருக்காருப்பா. நீங்க லைக் பண்ணலன்னா அது கடவுள் மேலதான். ஓகே, மிஸ்ரா சொல்றா ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோங்கிறாரு மிஸ்ரா. ஓகே ப்ரோ. இப்பெல்லாம் அதெல்லாம் என்ன சொல்ற, மரியாதைலாம் குறைஞ்சு போச்சு. நாங்க ஸ்டூடெண்டா இருப்போம்ல, டீச்சர் கிட்ட எல்லாம் அப்படிலாம் பேசக்கூட முடியாது. டீச்சர் அப்படியே போட்டு அடிச்சு தூக்கிடுவாங்க. பட் இப்ப மிஸ்ரா சொல்றாரு ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. மிஸ்ரா நீ நேர்ல வாப்பா. ஓகே, ஆரம்பிக்கலாமா? சோ பார்க்கலாம்ப்பா. பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் என்ன?
சொல்லுங்கப்பா பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்னா என்ன சொல்லுங்க பாருப்பா நம்ம பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம் படிச்சோம்ல அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இதுப்பா இங்க இருந்து ஆரம்பிக்குது சரியா பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் ஒரு தாத்தா இருப்பார் அவர் தாத்தா பேர் வந்து ஆர்ஹெச் விட்டேக்கர் என்ன தாத்தா பேர் என்னப்பா ஆர்ஹெச் விட்டேக்கர் தாத்தா இவரை பத்தி யார் யார் கேள்விப்பட்டிருக்கீங்க விட்டேக்கர் தாத்தா பத்தி எஸ் விட்டேக்கர் தாத்தா என்ன சொன்னாரு கமான் சொல்லுங்கப்பா எஸ் மிது வந்து கேட்டிருக்காங்க கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் நியூக்ளியஸ் சொல்றாரு அனந்த் ஓகே விட்டேக்கர் தாத்தா பத்தி யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க விட்டேக்கர் தாத்தா என்ன சொன்னாரு இவர் என்ன சொல்லி கொடுத்தாரு என்ன சொன்னாரு சொல்லுங்க கிங்டம் கிளாசிபிகேஷன் கொடுத்தாரு ஆமா விட்டேக்கர் தாத்தா என்ன சொன்னாருன்னா விட்டேக்கர் தாத்தா வந்து 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் கொடுத்தாரு சரியா முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கிங்டம் தான் இருந்தது அனிமல் கிங்டம் பிளான்ட் கிங்டம் ரெண்டு தான் இருந்தது சரியா அமீபா சரியா ஃபங்கை இதுல எல்லாமே ஃபங்கை வந்து பிளான்ட் கிங்டம்ல போட்டிருந்தாங்க சரியா அந்த மாதிரி இருந்தது ஒரு ப்ராப்பரா டிஃபரன்சியேஷன் இல்ல சரியா அதுக்கப்புறம் இன்னும் கிளாசிபிகேஷன் வந்தது 3 கிங்டம் கிளாசிபிகேஷன் வந்தது அதுக்கப்புறம் கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா விட்டேக்கர் தாத்தா சொன்னாரு 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் இருக்குன்னு சொல்றாரு சரியா சோ இந்த 5 கிங்டம் என்னென்ன சொல்லுங்கப்பா 5 கிங்டம் யார் என்னென்ன சொல்லுங்க எஸ் 5 கிங்டம் என்னென்ன சொல்லுங்க வெரி குட் தனலட்சுமி விட்டேக்கர் தாத்தா 5 கிங்டம் சொன்னாங்க 5 கிங்டம் என்ன மொனேரா புரோட்டிஸ்டா ஃபங்கை வெரி குட் பிங்க் மூன் வெரி குட் பிங்க் மூன் கரெக்டா சொல்லிருக்காங்க வேற யாரு மொனேரா புரோட்டிஸ்டா ஃபங்கை பிளான்ட் அனிமலியா வெரி குட் பா சரியா பார்க்கலாம் ஆனா வெரி குட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விட்டேக்கர் தாத்தா என்ன சொன்னாருன்னா சரி மொனேரா புரோட்டிஸ்டா ஃபங்கை பிளான்ட் அனிமலியா பாருங்கப்பா இந்த சாப்டர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பயாலஜி வந்து ரொம்ப செம்ம சிம்பிள் ஆயிரும் சரியா நான் சொல்றது பாருங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி கொடுக்க போறேன் கடைசி வரைக்கும் பாருங்க சின்ன சாப்டர் தான் முடிச்சிட்டு வந்து நீங்க வந்து ஐயோ இவ்வளவு ஈஸியான சாப்டர் அப்படின்னு சொல்ல போறீங்க ஓகே சரிப்பா நம்ம விட்டேக்கர் தாத்தா என்ன சொன்னாரு 5 கிங்டம் இருக்குன்னு சொன்னாரு சரியா அந்த 5 கிங்டம் அவர் எப்படி கிளாசிஃபை பண்ணாரு பாருங்கப்பா அவர் வந்து கிளாசிபிகேஷனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் 1 என்ன பார்த்தாருன்னா அது வந்து செல் சரியா டைப் ஆஃப் செல் சரியா டைப் ஆஃப் செல்னா அந்த செல் வந்து யூகேரியோட்டிக் செல்லா ப்ரோகேரியோட்டிக் செல்லா சரியா அந்த செல் வந்து யூகேரியோட்டிக்கா ப்ரோகேரியோட்டிக்கா சரியா அது பார்த்தாரு சரியா யூகேரியோட்டிக் ஆர் ப்ரோகேரியோட்டிக் உங்களுக்கு தெரியும்ல ப்ரோகேரியோட்டிக்னா என்னன்னு தெரியும்ல ப்ரோகேரியோட்டிக்னா பிரிமிட்டிவ் செல் அதுகிட்ட நியூக்ளியஸ் இல்லாத செல் அது நம்ம பாக்டீரியா இருக்குல்ல அந்த மாதிரி யூகேரியோட்டிக்னா மாடர்ன் செல் அதுகிட்ட நியூக்ளியஸ் இருக்கும் அதுகிட்ட செல் ஆர்கனல்ஸ் இருக்கும் சரி சார் சரியா ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செல்ஸ்னா எத்தனை செல்ஸ் இருக்கு அதுல ஒரு செல்லா யூனிசெல்லுலரா இல்ல மல்டி செல்லுலாரா சரியா அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலார் பாக்டீரியா பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ப்ளூ கிரீன் ஆல்கே பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் பிளான்ட் ஃபங்கை பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலார் சரியா சோ எத்தனை செல் இருக்கு அந்த ஆர்கானிசம்குள்ள எத்தனை செல் இருக்கு சரியா அது பார்த்தாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தாரு மோட் ஆஃப் நியூட்ரிஷன் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து அது எப்படி சாப்பாடு கிடைக்குது அதுக்கு அது வந்து சன்னை யூஸ் பண்ணி சாப்பாடு பண்ணுதா இல்லனா ஹெட்ரோட்ரோபிக் இருக்கிற பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ற சாப்பாடு சாப்பிடுதா இல்லனா அது வந்து சாப்ரோஃபைட்டிக்னா டெட் சாக போற பிளான்ட் ஆர் அனிமல்ஸ் கிட்ட இருந்து அது நியூட்ரிஷன் எடுத்துக்குதா அது காத்தாரு சரியா டைப் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தாரு ஆட்டோட்ரோபிக்னா சன்னை யூஸ் பண்ணி ஃபுட் பண்ற மாதிரி நம்ம பிளான்ட் இருக்குல்ல அது மாதிரி சரியா ஹெட்ரோட்ரோபிக்னா நம்மள மாதிரி பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்டை சாப்பிடுறது சரியா சாப்ரோஃபைட்டிக்னா டீகம்போசிங் ஆர்கன்ஸ் ஆர் டீகம்போஸ் ஆகுதுல அந்த அதுல இருந்து சாப்பாடு எடுத்துக்கிறது சரி இந்த மூணு விதமான சரியா சோ இந்த மூணு பிளஸ் அதுவும் இல்லாம பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்தா இந்த மூணு மட்டும் நீங்க பாருங்க இப்போ இந்த மூணை மட்டும் கவனிங்க உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும் சரியா இந்த மூணை மட்டும் பாருங்க உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும் ஓகே சோ பார்க்கலாம்ப்பா சோ பாருங்க சரியா திருப்பி பார்க்கலாம் சோ 5 கிங்டம் என்ன சொன்னோம் நீங்க என்ன சொன்னீங்க மொனேரா பாரு இந்த ஸ்டார்டிங் 15 மினிட்ஸ் மட்டும் நல்லா கவனிச்சுக்கோ இந்த 15 மினிட்ஸ் மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு சாப்டரே முடிஞ்சிடும் க்ளோஸ் சரியா கத்தம் ஆயிரும் மொனேரா புரோட்டிஸ்டா
சரியா? அதுக்கப்புறம் ஃபங்கை, பிளான்ட், அனிமல். சார் நீங்க இந்த மாதிரி ஏன் சார் எழுதிருக்கீங்க, இது நீங்க இந்த மாதிரி ஏன் எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்க நிறைய பசங்க. பாருங்க உனக்கு எல்லாமே புரியும். சரியா? சரியா? பாருப்பா, நீ பாரு மொனேரா நீங்க பாத்தீங்கன்னா, பாரு மொனேரா இருக்குல்ல, மொனேரா நீங்க பாத்தீங்கன்னா எவல்யூஷன் கூட பார்த்துட்டே இருங்க. சரியா? நீங்க பார்க்கணும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் நடக்குதுன்னு பாருங்க. மொனேரா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து யூனிசெல்லுலார். சரி, இது வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். சரியா? இது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். புரோட்டிஸ்டா கூட பாத்தீங்கன்னா இது கூட யூனி செல்லுலார் ஆர்கானிசம் தான். ரெண்டுமே யூனிசெல்லுலார். ஓகே சார், டிஃபரன்ஸ் என்ன பாருப்பா. மொனேரா நீ பார்த்தேன்னா இது வந்து ப்ரோகாரியோட்டிக். ப்ரோகாரியோட்டிக் செல் என்ன அர்த்தம்? இதோட இதுல இருக்கிற ஆர்கானிசம் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அதுகிட்ட நியூக்ளியஸ் இல்ல, அதுகிட்ட நியூக்ளியஸ் கிடையாது, அதுகிட்ட நியூக்ளியஸ் கிடையாது, செல் ஆர்கனல்ஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா பாக்டீரியாஸ், மெயின்லி நீங்க பாத்தீங்கன்னா பாக்டீரியாஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மொனேரா கிங்டம்ல வரும். புரிஞ்சதா? பாக்டீரியா வந்து நீங்க பாத்தீங்கன்னா மொனேரா கிங்டம்ல வரும். எஸ், புரியுதா? எஸ், வெரி குட் சார். அப்புறம் இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் பாருப்பா. இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது வந்து யூனிசெல்லுலார் யூகேரியோட், யூகேரியோட்டிக் செல்ஸ், யூனிசெல்லுலார் யூகேரியோட்டிக் செல்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வந்து இதை விட அட்வான்ஸ்ட் ஆனது. ஏன் பாருப்பா, இது வந்து பாரு, இது வந்து ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் இருந்தது, இது இவால்வ் ஆகி என்னாச்சு யூகேரியோட்டிக் செல்லா மாறிடுச்சு. யூகேரியோட்டிக் செல் என்ன அர்த்தம்? இதுகிட்ட என்ன இருக்கு? இதுகிட்ட வெல் டெவலப்ட் நியூக்ளியஸ் இருக்கு, வெல் டெவலப்ட் செல் ஆர்கனல்ஸ் இருக்கு. சரியா? அதனால இதை வந்து என்ன சொல்றோம்? நம்ம வந்து யூகேரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா அமீபா, அமீபா, பாராமீசியம். நான் உங்களை மாதிரி இருப்பேன்ல, நான் உங்களை மாதிரி இருந்தேன்ல, சின்ன பையனா இருந்தேன்ல, அப்ப எனக்கு நினைச்சேன் பாக்டீரியாவும் அமீபாவும் அண்ணன் தம்பி நினைச்சேன், ஒரே கிங்டம் நினைச்சிட்டு இருந்தேன். யாரெல்லாம் அந்த மாதிரி நினைக்கிறீங்க சொல்லுங்க பாருங்கப்பா. நான் உங்களை மாதிரி இருந்தேன், என்ன நினைச்சேன் பாக்டீரியாவும் என்ன சொல்றது அமீபாவும் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வேற வேற, ரொம்ப வேற, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கிங்டம். ஷாம் சொல்ற சார் நானும் அந்த மாதிரி தான் சார் யோசிச்சுட்டு இருந்தேன், தரணி கூட அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பாத்தீங்களா? பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளான விஷயம். இப்ப புரியுதா? இப்ப மறப்பீங்களா? மறக்க மாட்டீங்க, ஆமாவா இல்லையா? எனக்கு தெரியும்பா, நீங்களே என்ன மாதிரி தான் எனக்கு தெரியும். எஸ், எல்லாரும் அப்படி அந்த மாதிரி தான் சொல்றாங்க. வெரி குட். இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சதா? இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சதுன்னா சொல்லுங்கப்பா. புரிஞ்சிருச்சா? ஓகே. அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, புரோட்டிஸ்டால இருந்து ஃபங்கை இவால்வ் ஆயிருக்கு, புரோட்டிஸ்டால இருந்து பிளான்ட் கிங்டம் இவால்வ் ஆயிருக்கு, அனிமல்ல இருந்து பிளான்ட் கிங்டம் இவால்வ் ஆயிருக்கு. சார் எப்படி சார் சொல்றீங்க? பாருப்பா, நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா புரோட்டிஸ்டா கிங்டம்ல பிளான்ட் மாதிரி கூட சில செல்ஸ் இருக்கு, சில செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனிமல் மாதிரி இருக்கு, சில செல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபங்கை மாதிரி இருக்கு. என்ன பார்த்தோம்? நம்ம என்ன பார்த்தோம்? புரோட்டிஸ்டா வந்து லிங்க் பிட்வீன் ஃபங்கை, பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். சில புரோட்டிஸ்டால இருக்கிற அனிமல்ஸ் வந்து ஃபங்கையா இவால்வ் ஆனாங்க, சில புரோட்டிஸ்டால இருக்கிற ஆர்கானிசம் வந்து பிளான்ட்டா இவால்வ் ஆனாங்க, சில புரோட்டிஸ்டால இருக்கிற ஆர்கானிசம் வந்து அனிமலா இவால்வ் ஆயிட்டாங்க. புரியுதா? எஸ், எஸ். எப்படி சொன்னா பாரு, சில புரோட்டிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அது கிட்ட குளோரோஃபில் இருக்கு, சில புரோட்டிஸ்டா கிட்ட குளோரோஃபில் இருக்கு. குளோரோஃபில் இருக்குன்னா அது என்ன பண்ணுது? போட்டோசிந்தசிஸ் பண்ணுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வந்து பிளான்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். சில புரோட்டிஸ்டா இருக்கு, அது வந்து அனிமல் மாதிரி ஹெட்டரோட்ரோபிக் நியூட்ரிஷன் பண்ணுது. சில பிளான்ட் வந்து ஃபங்கை மாதிரி, அது வந்து சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் பண்ணுது. சோ புரியுதாப்பா எப்படி இது வந்து மாறுது? சோ இதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஃபங்கை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பாரு, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலார், மூணுமே மல்டி செல்லுலார். சரியா? மல்டி அண்ட் மூணுமே பாத்தீங்கன்னா யூகேரியோட்டிக், ஆமாவா இல்லையா? ஐயோ,
மூணுமே பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலார் அண்ட் மூணுமே பாத்தீங்கன்னா யூகேரியோட்டிக். சரியா? இது கூட மூணுமே யூகேரியோட்டிக். வித்தியாசம் என்ன? வித்தியாசம் என்ன சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. வெரி குட் மிஸ்ரா சொல்லிட்டாரு வித்தியாசம். வித்தியாசம் என்ன? வித்தியாசம். வெரி குட் பிரகதி. வித்தியாசம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபங்கை பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன்ல தான் வித்தியாசம். ஃபங்கை பாத்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக். நியூட்ரிஷன் சாப்ரோஃபைட்டிக் என்ன அர்த்தம்? அது வந்து டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிசம் கிட்ட இருந்து நியூட்ரிஷனை எடுத்துக்கும். பிளான்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோட்ரோபிக். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து சன்லைட்டை யூஸ் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது. அனிமல் கிங்டம் பாத்தீங்கன்னா ஹெட்டரோட்ரோபிக். அவ்வளவுதான் கேம் ஓவர். 5 கிங்டம் மறப்பீங்களா மறக்க மாட்டேங்க சொல்லுங்கப்பா. 5 கிங்டம் புரிஞ்சிருச்சா? எஸ். இந்த 5 கிங்டம் புரிஞ்சதா புரியலையா? வெரி குட். புரிஞ்சதா? மறக்க மாட்டேங்களே. வெரி குட். சரியா? மறக்க மாட்டேன். ஷம்சு மறக்க மாட்டாரு. கிறிஸ்டல் கிளியர் ஆச்சு. சரி, அதான் சிம்பிளான விஷயம். பாருப்பா, மொனேரால பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ப்ரோகாரியோட், புரோட்டிஸ்டால பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலார் யூகேரியோட்டிக் செல். இது வந்து யூனிசெல்லுலார். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா எல்லாமே மல்டி செல்லுலார் யூகேரியோட்டிக். ஆனா வித்தியாசம் எங்கன்னா நியூட்ரிஷன்ல தான் வித்தியாசம். சரி, அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாரு, மொனேரால எது வரும்? மொனேரால எல்லா பாக்டீரியாஸ், மெயின்லி பாக்டீரியாஸ் தான் இருக்கும். மொனேரா கிங்டம்ல பாத்தீங்கன்னா பாக்டீரியாஸ் மட்டும் தான் இருக்கும். புரோட்டிஸ்டால பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? அமீபா, பாராமீஷியம் இது மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல போனீங்கன்னா ஃபங்கை, பிளான்ட், அனிமல். பிளான்ட் கிங்டம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் நாங்க சொல்லி கொடுத்துட்டோம். சரியா? ஃபங்கை வந்து இன்னைக்கு படிக்க போறோம். புரோட்டிஸ்டா பத்தி இன்னைக்கு படிக்க போறோம். மொனேரா பத்தி இங்க படிக்க போறோம். இன்னைக்கு தான் படிக்க போறோம். எஸ், புரிஞ்சிருச்சா? ஆரம்பிக்கலாமா? எஸ். செம்ம ஈஸி பா. நான் சொல்றேன்ல, நம்ம வந்து ஆமா, நீவே தான் சொல்றாங்க சார் செல் வால். ஆமா, செல் வால் கூட இருக்குப்பா. ஆனா இதுதான் மெயின். இது கொஞ்சம் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி, ஒரு மைண்ட் மேப் மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மைண்ட் மேப் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். எவல்யூஷன் இப்ப பாக்குறப்ப உனக்கு எவல்யூஷன் தெரியுதா? பாரு, மொனேரால இருந்து புரோட்டிஸ்டா வந்திருக்கும். புரோட்டிஸ்டால இருந்து இந்த 3 வந்திருக்கு. அது ஒரு எவல்யூஷன் காமிக்கிறதுக்காக தான் நான் சில கேரக்டர்ஸை சூஸ் பண்ணிருக்கேங்க. ஓகே, அந்த எவல்யூஷனை காமிக்கிறதுக்காக தான் சில கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். டீடைலா படிக்க போறோம், டீடைலா சொல்லி கொடுக்க போறேன்ப்பா. செல் வால் எல்லாமே சொல்லி கொடுக்க போறேன், கவலைப்படாதீங்க. பிரவீனா சொல்றாங்க, I feel this lesson is very tough. பிரவீனா லட்சுமி, கவலைப்படாதப்பா. ஒரு 1.5 மணி நேரத்தை உனக்கு வந்து இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியா இருக்குன்னு அப்படி சொல்லுவேன். ஓகேயா பிரவீனா? you will feel this chapter is very easy after this 1 hour. Okay, perfect. So பார்க்கலாம்ப்பா. So பாருங்கப்பா, biological classification is scientific procedure that involves arrangement of organisms in hierarchical series of groups and subgroups on the basis of their similarities and dissimilarities. நம்ம என்ன பண்றோம்? ஆர்கானிசம் அவங்க சிமிலாரிட்டிஸும் டிசிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளவுதான். சரியா? பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம். ஸோ பாருங்கப்பா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அரிஸ்டோட்டல் தாத்தான்னு ஒருத்தர் இருந்தாரு. சரியா? ரொம்ப ரொம்ப முன்னால அரிஸ்டோட்டல். கைஸ், வாய்ஸ் கரெக்டா இருக்கா? ஆடியோ கரெக்டா இருக்கா இல்லையா? ஆடியோ கரெக்டா இல்லையா? கரெக்டா தான்ப்பா இருக்கு. ஏன்ப்பா? யாருப்பா அது? ஆடியோ கரெக்டா தானேப்பா இருக்கு. என் போன்ல கூட கரெக்டா தான் வருது. சரியா? ஓகே. சோ இந்த அரிஸ்டோட்டல் தாத்தா என்ன பண்ணாரு? இவர் என்ன சொன்னாருன்னா, உலகத்திலே தாத்தா வந்து ரொம்ப பழைய தாத்தாப்பா. இது வந்து இவர் வந்து ரொம்ப பழைய தாத்தா. சரியா? இந்த பழைய தாத்தா என்ன சொன்னாரு? உலகத்திலே 2 கிங்டம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரியா? என்ன கிங்டம்? பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் அப்படின்னு தான் சொன்னாரு. பிளான்ட் இருக்கு, அனிமல் இருக்கு அப்படி தான் சொன்னாரு. பிளான்ட்ல கூட நம்ம பார்த்தேன்னா ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ், ட்ரீஸ். ஹெர்ப்ஸ்னா சின்ன சின்னதா இருக்குல்ல, ஹெர்ப்ஸ். ஷ்ரப்ஸ்னா கொஞ்சம் பெரிய, அண்ட் ட்ரீஸ்னா பெரிய. இந்த 3 தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரியா? அதுக்கப்புறம் அனிமல்ஸ் என்ன சொன்னாரு? அனிமல்ஸ் which have red blood. சரியா? அனிமல்ஸ் without red blood. அந்த புழு பூச்சி ஆர்த்ரோபாட்ல இருக்குல்ல, அது வந்து blood, red blood இல்லாதது, மத்தது ரெட் பிளட். ரெண்டு தான் இருக்கு அப்படி சொன்னாரு. சரியா? அந்த தாத்தா அப்படி சொன்னாரு. சரி, ஆனா அது வந்து ரொம்ப பழைய காலம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் டிவைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பாரு, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லீனியஸ் தாத்தான்னு இன்னொருத்தர் வந்தாரு. சரியா?
லீனியஸ் தாத்தா என்ன சொன்னாரு? சரியா, பிளான்ட் கிங்டம் இருக்கு, அனிமல் கிங்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரி, ஆனா அவர் எப்படி பண்ணாரு? அவர் என்ன சொன்னாரு? பிளான்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட செல் வால் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அனிமல்ஸ் கிட்ட செல் வால் இல்ல அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து ஆட்டோட்ராபிக். ஆட்டோட்ராபிக்னா சன்னோட லைட்டை யூஸ் பண்ணி ஃபுட் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. அனிமல்ஸ் வந்து ஹெட்ரோட்ராபிக். அனிமல்ஸ் வந்து ஹெட்ரோட்ராபிக். ஹெட்ரோட்ராபிக் என்ன அர்த்தம்? அது வந்து பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ற ஃபுட சாப்பிடும்னு அர்த்தம். ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகே, ராஃபாப்பா இதை ஃபர்ஸ்ட் நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, சொல்லி கொடுக்கறத பாருங்க. சரியா, இங்கிட்டங்களா கொஸ்டின் கேட்கக்கூடாது. சார் எனக்கு இங்க சொரிஞ்சு விடுறீங்களா, இது வருமா அது வருமா எனக்குலாம் தெரியாது, நான் சொல்லி கொடுக்கறது வரும், அது எனக்கு தெரியும். ஓகே, ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா. ஏப்பா இந்த மாதிரி பண்றீங்க? எஸ், என் கிளாஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து அப்படியே சொல்லி கொடுத்துருவேன். பட் எனிவேஸ் பார்க்கலாம், புரிஞ்சதா? நவ் இது ஏன் சரியில்லை? லீனியஸ் தாத்தா சொன்ன சிஸ்டம் கூட ஏன் சரியில்லை பாருங்க. அது வந்து யூகேரியாட்டிக் ப்ரோகேரியாட்டிக் குள்ள டிஃபரன்ஸ் பண்ணல பாரு. புரியுதா? யூகேரியாட்டிக் செல் ப்ரோகேரியாட்டிக் செல்ல கன்சிடரே பண்ணல. இன்னொரு பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் எல்லாத்தையும் ஒன்லயே போட்டாரு. புரியுதா? சில ஆர்கானிசம் இருக்கு அது கிட்ட வந்து குளோரோஃபில் இருந்தா அதை வந்து பிளான்ட்ல போட்டாரு, குளோரோஃபில் இல்லைன்னா இதுல போட்டாரு. ஆனா அந்த மாதிரி இல்ல. சரி, இப்போ நான் பார்க்க போறோம். இன்னொன்னு photosynthetic green algae and non-photosynthetic fungi organism ரெண்டையும் தூக்கி பிளான்ட் கிங்டம்ல போட்டாரு. புரியுதா? பாரு, கிரீன் ஆல்கையும் ஃபங்கையையும் ரெண்டையும் தூக்கி பிளான்ட் கிங்டம். சோ அதனால இந்த சிஸ்டம் வந்து சரியில்லை. இந்த சிஸ்டம் வந்து சரியில்லை. சரியா? சோ அதுக்கப்புறம் யார் வந்தாரு? நம்ம ஹீரோ விட்டேக்கர் தாத்தா வந்தாரு. 1969ல தாத்தா வந்தாரு. என்ன சொன்னாரு தாத்தா? தாத்தா சொன்னாரு பாருங்கப்பா, கிளாசிஃபை பண்றதுக்காக இன்னி இருக்கு, செல் ஸ்ட்ரக்சரை பாருங்க. சரியா? அதுக்கப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பாருங்க, அது பாடி எப்படி இருக்கு அதை பாருங்க, அது ரீப்ரொடியூஸ் எப்படி பண்ணுது அதை பாருங்க, ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பாருங்க. நீங்க சொல்லலாம் சார் ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் என்ன அர்த்தம் சார்? யாருக்குள்ள இந்த கேள்வி வந்தது? சார் ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் என்ன அர்த்தம் சார்? ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து அதோட எவல்யூஷன் எப்படி நடந்திருக்கு. எக்ஸாக்ட்லி, வெரி குட் பமிஷ்ரா, ஷம்சு, வெரி குட். அப்படின்னு அர்த்தம் அதோட எவல்யூஷன். என்ன சொன்னேன்? புரோட்டிஸ்டால இருந்துதா பிளான்ட், ஃபங்கை அண்ட் அனிமல் கிங்டம் வந்திருக்கு. நான் சொன்னேனா? மொனேரால இருந்துதா புரோட்டிஸ்டா வந்தது, புரோட்டிஸ்டால இருந்தா பிளான்ட், அனிமல் அண்ட் ஃபங்கை வந்திருக்கு. ஸோ அதோட எவல்யூஷன் எப்படி இவால்வ் ஆயிருக்கு அது கூட நமக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாரு தாத்தா. சரியா? வெரி குட் அப்படின்னு தாத்தா சொன்னாரு. இன்னொரு பாருங்கப்பா, இப்ப பாருங்க, நீங்க வந்து கிழவன் ஆயிருவீங்கல்ல, நீங்க தாத்தா பாட்டி ஆயிருவீங்கல்ல, அப்ப உங்க குழந்தைங்க படிக்கிறப்ப there is a chance 6 kingdom classification கூட இருக்கலாம். புரியுதா? சரியா? அம்ரித் தாத்தா வந்து 6 kingdom classification கூட ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இவால்வ் ஆயிட்டே இருக்கும்பா. ஏன்னா என்ன நடக்குது, நம்ம டெய்லி ஒரு புது ஆர்கானிசம கண்டுபிடிக்கிறோம். அது கண்டுபிடிச்சு அதை நம்ம வந்து ஆட் பண்ணிட்டே போனோம்னா புதுசா ஆர்கானிசம் நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். எஸ், புரியுதா? சோ நீங்க தாத்தா பாட்டி இருக்கிறப்ப உங்க பசங்க உங்க பேரன் பேத்திலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கூட இருக்கலாம், இல்ல 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இருக்கலாம், அந்த மாதிரி கூட ஆகலாம். ஓகே, புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இந்த சிஸ்டம் வந்து இவால்வ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஓகே, வெரி குட், பெர்ஃபெக்ட். சோ பாருங்கப்பா, earlier classification system include bacteria, blue green algae, fungi, moss, fern, gymnosperm and angiosperm under plants. முன்னால பாத்தீங்கன்னா பிளான்ட், சரியா? பாரு, பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, ஃபங்கை, ஏன்னா இது எல்லார்கிட்டயும் செல் வால் இருக்கும். புரியுதாப்பா? பாக்டீரியா கிட்டயும் செல் வால் இருக்கும், ஆல்கே கிட்டே இருக்கும், ஃபங்கை கிட்டே இருக்கும், எல்லார்கிட்டயும் செல் வால் இருக்கும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? எஸ், அதுல ஆட் பண்ணிருந்தாங்க. சோ அது வந்து தப்புன்னாங்க. The character that unified this whole kingdom was that all organisms included had a cell wall. புரியுதா? செல் வால் இருக்கிறவங்க எல்லாத்தையும் தூக்கி பிளான்ட் கிங்டம்ல போட்டாரு, போடா அப்படின்னு. நீங்க எல்லாரும் இந்த குரூப் சேர்ந்தவங்க இங்க அப்படி பண்ணிட்டாரு பாரு. இதெல்லாம் நியாயமா? சோ ஃபங்கை எல்லாம் சண்டை போட்டுருக்கு போல இருக்கு. சரியா? This placed together group which widely differed in other characteristics. சரியா? அவங்க வந்து கேரக்டரிஸ்டிக்ஸே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, ஆனா எல்லாத்தையும் சேர்ந்து ஒண்ணா வச்சுட்டாரு. சரியா? சோ அது வந்து தப்புன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா என்ன பண்ணுவாரு? அப்பா எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருவாரு, அம்மா வந்து அது எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வைப்பாங்க. ஆமா இல்லையா?
அதுக்கப்புறம் அப்பாவுக்கு திட்டு கூட விழுகும், நான் எடுத்து வச்ச இடத்துல ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்க நடந்திருக்கு. சரியா, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டாரு அப்பா மாதிரி, அம்மா வந்து அது எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. ஓகே, தென் it brought together prokaryotic bacteria and blue green algae with other groups which were eukaryotic. என்ன சொல்றாரு பாரு, பாக்டீரியாவும் ஆல்கே வந்து பார்த்தேன்னா ப்ரோகாரியோட்டிக், ஆனா இத வந்து பிளான்ட் கூட ஃபங்கை கூட எல்லாம் சேர்த்துட்டாரு, அதான் யூகாரியோட்டிக். ரெண்டையும் நீங்க ஒன்னா எப்படி வைக்கலாம் அப்படின்னு சண்டை போட்டாரு. சரியா, ஓகே ஓகே. வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுமா? ஏன்பா, புரியுதாப்பா? ஓகே, சரியா. சோ அது வந்து தப்பா இருந்தது. ஏன் தப்பா இருந்தது புரிஞ்சிருச்சா? டூ கிங்டம் கிளாசிபிகேஷன் ஏன் தப்பா இருந்தது அப்படின்னு புரிஞ்சிருச்சாப்பா? எஸ், வெரி குட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து போலாம். வெரி குட், வெரி குட். சரி, it also grouped together unicellular organism and multicellular ones. For example, Chlamydomonas and Spirogyra were placed together under algae. புரியுதா? இது வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் என்ன பண்ணாங்க, மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் கூட சேர்த்து போட்டாங்க. புரியுதாப்பா? தென் the classification did not differentiate between heterotrophic fungi and autotrophic green plants, though they also showed characteristic difference in their wall composition. என்ன சொல்றாங்க, ஃபங்கை வந்து ஹெட்ரோட்ராபிக். நீங்க கேட்கலாம், சார் இப்பதானே சொன்னீங்க ஃபங்கை வந்து சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னு சொன்னீங்களே, ஆமாவா இல்லையா? யாருக்கு இந்த டவுட் இருக்கு சார்? இப்பதான் நீங்க சொன்னீங்க ஃபங்கை வந்து சாப்ரோஃபைட்டிக்னு சொன்னீங்க, இங்க ஹெட்ரோட்ராபிக் சொல்லிருக்காங்களே, யார் இத பார்த்தாங்க? எஸ், யாருக்காவது டவுட் வந்ததா? எங்களுக்குலாம் டவுட்ல வராது, நாங்களே படிக்கவே மாட்டோமே. எஸ், யாருக்கு இந்த டவுட் வந்தது? வந்ததா வரலையா? பாருப்பா, ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன் நீங்க பாத்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக், parasitic and holozoic, these are all type of heterotrophic nutrition only. புரியுதா? ஸ்ரீனிஷா சொல்றாங்க, சார் நான் டைப் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நீங்க கேட்டீங்க. ஆமாப்பா, அதான் எனக்கு தெரியும் உங்க மனசுக்குள்ள என்ன கேள்விகள் வரும்னு எனக்கு தெரியும். புரியுதா? எஸ், வெரி குட். புரியுதாப்பா? பாரு, பங்கை பாரு, ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன் இருக்குல்லப்பா, அதோட சப்பார்ட்னா சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக், ஹோலோசாய்க். மூணுக்கு வித்தியாசம் என்ன? ஹோலோசாய்க் பார்த்தா நம்மள மாதிரி நம்ம வந்து சாலிட் ஃபுட்டை சாப்பிடுவோம், நம்ம சாலிட் ஃபுட்டை சாப்பிட்டு அதை வயிற்றுக்குள்ள டைஜஸ்ட் பண்ணுவோம். பாராசைட் என்ன பண்ணும், அது வந்து ஒரு லிவிங் ஹோஸ்ட் கிட்ட இருந்து நியூட்ரிஷனை சக் பண்ணிடும். சாப்ரோஃபைட் என்ன பண்ணும், செத்த ஆர்கானிசம் செத்து இருக்குல்ல அது மேல டைஜஸ்ட் ஜூஸை ஊத்தி அதை வெளியே டைஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை எடுத்துக்கும். புரியுதா? சாப்ரோஃபைட் என்ன இருக்குது, வெளியே டைஜஸ்ட் பண்ணி டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கிறோம். ஹோலோசாய்க்ல என்ன பண்றோம், ஹோலோசாய்க்ல சாப்பிட்டுட்டு வயிற்றுக்குள்ள டைஜஸ்ட் பண்றோம். ஓகேயா? புரிஞ்சதா? ஓகே. the fungi had, அது இல்லாம பார்த்தீங்கன்னா ஃபங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் வால்ல கைட்டின் இருந்தது, பாக்டீரியாக்கு பார்த்தீங்கன்னா பெப்டிடோகிளைக்கன் இருந்தது, பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செல்லோஸ் இருந்தது. ஸோ இது வந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், புரிஞ்சதாப்பா பசங்களா? புரிஞ்சதா? ஸோ அதான் இது வந்து தப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, வெரி குட், வெரி குட். இங்க வரைக்கும் புரிஞ்சிருச்சா? கொஞ்சம் முன்னால போலாமா? சரி, இங்க வரைக்கும். Now, when such characteristics were considered, the fungi were placed in a separate kingdom. இதெல்லாம் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபங்கையை செப்பரேட்டா போட்டாங்க. All prokaryotic organisms were grouped together under Monera and the unicellular eukaryotic were placed under Protista. மொனரால எல்லாமே யூனிசெல்லுலர் ப்ரோகாரியோட்டிக்க போட்டாங்க, புரோட்டிஸ்டால யூனிசெல்லுலர் யூகாரியோட்டிக்க தூக்கி போட்டாங்க. சரியா? கிங்டம் புரோட்டிஸ்டா has brought together Chlamydomonas, Chlorella, earlier placed in algae within plants and both having cell wall, with Paramecium and Amoeba which were earlier placed in animal kingdom. என்ன சொன்னாங்க? என்ன சொல்றாங்க? எஸ், என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? கிளமைடோமோனாஸும் குளோரெல்லாவும் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து பிளான்ட் மாதிரி இருக்கு. நான் சொன்னேன்ல சில புரோட்டிஸ்டா, நான் என்ன சொன்னேன், சில புரோட்டிஸ்டா வந்து பிளான்ட் மாதிரி இருக்கு, கிளமைடோமோனாஸ், குளோரெல்லா. சில புரோட்டிஸ்டா வந்து அனிமல் மாதிரி இருக்கு, பாராமீசியம், அமீபா. இது ரெண்டையும் தூக்கி ஒரே கிங்டம்ல போட்டாங்க. அந்த கிங்டம் பேர் வந்து புரோட்டிஸ்டா. ஏன்னா இது எல்லாமே
யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக். எஸ், தரணிக்கு புரிஞ்சிருச்சு, குணவதிக்கு புரிஞ்சிருச்சு, சசிரேகாக்கு புரிஞ்சிருச்சு. எஸ், எல்லாருக்கும் புரிஞ்சப்பா? தேங்க்யூ வேதாந்து கே வேதன் ப்ரோ, தேங்க்யூப்பா. all the my blessings நான் கொடுத்துட்டேன், அவங்க கிட்ட பேசிட்டேன், ஹர்ஷ் சார் கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். ஓகே, வெரி குட். எஸ், வெரி குட். பிரகதி எல்லாருக்கும் புரிஞ்சு. சரி, கொஞ்சம் முன்னால போலாம். It has put together organism which earlier classification were placed in a different kingdom. என்ன சொன்னாங்க இவங்க? என்ன சொன்னாங்க? டிஃப்ரெண்ட் கிங்டம்ல முதல்ல இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் டீடைலா நம்ம இதெல்லாம் படிக்கலாம். சரியா? This happened because of criteria of classification. இது எல்லாம் ரீஆர்கனைஸ் எப்படி பண்ணோம்? நம்ம வந்து கிரைட்டீரியா இருந்தது அதையே மாத்திட்டோம், கிரைட்டீரியாவை மாத்திட்டோம். This kind of changes will take place in future too, depending on the improvement in our understanding of characteristics and evolutionary relationship. என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து ஃபியூச்சர்லயும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களா கிழவன் கிழவில ஆவீங்களே, அப்ப கூட நீங்க வந்து இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. என்னப்பா தரணி ரிப்ளை மீயா? என்ன தரணி என்ன ரிப்ளை பண்றது? படிங்கப்பா. சரியா? Now over time an attempt has been made to evolve a classification system which reflects not only the morphological and physiological and reproductive similarities but also phylogenetic. நீங்க கேட்கலாம், சோ என்ன சொல்றாங்க? டைம் போக போக மார்ஃபாலஜி என்ன அர்த்தம்? மார்ஃபாலஜி என்ன அர்த்தம்? மார்ஃபாலஜி நீங்க பாத்தீங்கன்னா பிசிக்கல் அப்பியரன்ஸ். சரியாப்பா? நான் எப்படி தெரியும்? கண் எப்படி இருக்கு? மூக்கு, 2 கண் இருக்கு, ஒரு மூக்கு இருக்கு, 2 கை இருக்கு. சரியா? எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். சரியா? மார்ஃபாலஜி, சரியா? பிசியாலஜி, பிசியாலஜினா பாடிக்குள்ள என்ன இருக்கு, எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, ரீப்ரொடக்ஷன். இது மட்டும் இல்லாம அதோட எவல்யூஷன் எப்படி நடந்திருக்கு அத கூட நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? phylogenetic relationship also is considered in classification அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. In this chapter we will study characteristics of kingdom Monera, Protista and fungi. இந்த மூணு படிப்போம். அதுக்கு அப்புறம் plant kingdom, animal kingdom செப்பரேட்டா பண்ணிருக்கேன், நான் சொல்றேன். ஓகே? animal kingdom யாரெல்லாம் பார்க்கலையோ ப்ளீஸ் போய் பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே? எஸ், புரிஞ்சிருச்சாப்பா? இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கும்ல மைண்ட்ல? மொனேரான என்ன, புரோட்டிஸ்டான என்ன, ஃபங்கை என்ன, பிளான்ட் என்ன, அனிமல் என்ன, புரிஞ்சிருச்சா? கொஞ்சம் மைண்ட்ல கிளியரா இருக்கா? எஸ், கிளியர் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. எஸ், வெரி குட், பர்ஃபெக்ட், கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். எஸ், ஸோ பாருங்கப்பா, இதெல்லாம் சொல்லிட்டேன். செல் டைப் பாருங்கப்பா, செல் டைப் பாருங்க. மொனேரால நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோகாரியோட்டிக் சொன்னேனா? எஸ், பாரு, புரோட்டிஸ்டா யூகேரியோட்டிக், 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 யூகேரியோட்டிக். செல் வால் பாரு, இந்த டேபிள் இம்பார்ட்டன்ட் பா. செல் வால் நீங்க பாத்தீங்கன்னா நான் செல்லுலோசிக். இது மொனேராவோட செல் வால்ல செல்லுலோஸ் இல்ல, அதுல வந்து பெப்டிடோ கிளைகன் இருக்கும். சரியா? பாலிசாக்கரைடு அண்ட் அமினோ ஆசிட் இருக்கும். இதோடல present in some. புரோட்டிஸ்டால செல் வால் இருக்காது, ஜெனரலா சிலதுல இருக்கும். ஃபங்கைல present with chitin. ஃபங்கையோட செல் வால் is made up of chitin. பிளான்ட்ல பாத்தீங்கன்னா செல்லுலோஸ் இருக்கும். அனிமல் கிங்டம்ல செல் வால் இல்ல. பிளான்ட்ல செல் வால் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் இருக்கு. சரியா? நியூக்ளியர் மெம்பரேன் பாத்தீங்கன்னா இதுல ஆப்சென்ட்டா இருக்கு, ஏன்னா இது வந்து ப்ரோகாரியோட். இதுல present. பாடி ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா இது வந்து செல்லுலார். இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலார், டிஷ்யூ ஆர்கன் லெவல் கூட இருக்கு. சரி, மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பாத்தீங்கன்னா இது வந்து ஆட்டோட்ரோபிக். சரி, இது வந்து ஹெட்ரோட்ரோபிக் டைப் ஆஃப் சாப்ரோஃபைட்டிக் அண்ட் பாராசைட்டிக். இது வந்து ஆட்டோட்ரோபிக்கா இருக்கும். அனிமல் கிங்டம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஹெட்ரோட்ரோபிக்கா தான் இருக்கு. எஸ், புரிஞ்சாப்பா? ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சொல்லி கொடுத்தேன். இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் முன்னால போலாம். ஓகே, சோ எஸ், செல் டைப், ப்ரோகாரியோட்டிக், இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. சரியா? கொஞ்சம் வந்து ஃபாஸ்டா முன்னால போலாம். மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, சரியா? பிளான்ட் அண்ட் அனிமல். இங்க வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கப்பா, அதுக்கப்புறம் வந்து மொனேரா கிங்டம்ல கொஞ்சம் குதிக்கலாம். எஸ், சொல்லுங்க. எஸ், வெரி குட். பாராமீஷியம் நீங்க பாத்தீங்கன்னா புரோட்டிஸ்டா, அப்ப நான் சொன்னேன்ல பாராமீஷியம் வந்து புரோட்டிஸ்டா கிங்டம். ஓகே, எஸ், பாராமீஷியம் வந்து புரோட்டிஸ்டா, அது வந்து யூனிசெல்லுலார் யூகேரியோட். ஓகே, சரி. பாருங்க, டோன்ட் வேற எங்கேயும் போகாதீங்க, நான் சொல்லி கொடுக்கறதுல இருந்து ஏதாவது கேளுங்க. ஓகே, டார்வின் இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாமா? ஓகே, கூல். நம்ம வந்து முன்னால போலாம். மொனேரா என்ன சொன்னேன்? மொனேரா என்ன சொன்னப்பா? திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். மொனேரா என்ன? யூனிசெல்லுலார்
Monera பாத்தீங்க unicellular prokaryotic organism. Unicellular prokaryotic organism வந்து யாரு? Monera. Monera நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா unicellular prokaryotic organism வந்து Moneraல இருக்கு. சரியா? இதுல நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், எல்லாமே பாக்டீரியா. இதுல மெயினா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பாக்டீரியால தான் இருக்கும்பா. பாக்டீரியா தான் மெயினா வந்து பாக்டீரியா. பாக்டீரியா ரெண்டு விதமான இருக்குப்பா. ஒன்னு வந்து ஆர்கே பாக்டீரியா. ஆர்கே பாக்டீரியா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து பழைய கால பாக்டீரியா. ஐயோ, இது வந்து ரொம்ப பழைய கால பாக்டீரியாப்பா. சரி, ஆர்கே பாக்டீரியா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய கால பாக்டீரியா வந்து கோடிக்கணக்கான வருஷத்துல இருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஏரியாஸ்ல இருக்கும். புரியுது? எல்லா இடத்துலயும் இருக்கும். எக்ஸ்ட்ரீம்னா வால்கேனோக்குள்ள கூட இருக்கும், ஹாட் ஸ்ப்ரிங் குள்ள இருக்கும், ஓஷனுக்கு கீழே கூட இருக்கும், எல்லா இடத்துல இருக்கும். ஓகே, தென் யூ பாக்டீரியா. யூ பாக்டீரியா இது வந்து புது பாக்டீரியா, மாடர்ன் பாக்டீரியா. புரியுதா? ஆர்கே பாக்டீரியா தாத்தா பாக்டீரியா, யூ பாக்டீரியானா மாடர்ன் பாக்டீரியா. அந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? அது வந்து இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல. டைப்ஸ் பார்க்கலாம். சரியா? பாருப்பா, பாக்டீரியா ஆர் சோல் மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் மொனேரா. மொனேரா கிங்டம்ல பாக்டீரியா மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. தே எக்ஸ்டர்னல் ஹேபிடாட்ஸ்ல கூட இருப்பாங்க. சரியா? ஹாட் ஸ்ப்ரிங்ல, டெசர்ட்ல, ஸ்னோல, நம்ம பாடிக்குள்ள கூட இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இருக்காங்க. சரியா? many of them live in the organism as parasite. They can be photosynthetic, autotrophic, chemosynthetic, autotrophic or heterotrophic. அது வந்து சன் எனர்ஜியை யூஸ் பண்ணி கூட ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணோம், கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி கூட ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது வந்து மத்தவங்க ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை கூட எடுத்துக்கும். ஹெட்டரோட்ராபிக் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், ஓகே, வெரி குட். அனிஷா, உங்க क्वेश्चन நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து இந்த சாப்டர் ரிலேட்டட் இல்ல. ஓகே, பெர்ஃபெக்ட். இது புரிஞ்சுச்சாப்பா? வெரி குட். நான் பாக்டீரியா நீங்க பாத்தீங்கன்னாப்பா 4 விதம்னு சொல்லலாம் பேஸ்ட் ஆன் தேர் ஷேப். பாருங்க, காக்கைனா ஸ்பெரிக்கல். சரியா? காக்கைனா ஸ்பெரிக்கல். பேசிலஸ்னா ராட் ஷேப்ட். விப்ரியோனா காமா ஷேப்ட். ஸ்பைரம்னா ஸ்பைரல். ஷேப் பேஸ் பண்ணி அதோட ஷேப் எப்படி இருக்கு, சரி, அது அதோட ஷேப் எப்படி இருக்கு, அந்த ஷேப் எப்படி இருந்தது, அது பேசிஸ்ல நம்ம வந்து 4 விதமான பாக்டீரியா இருக்குன்னு சொல்றோம். ஓகே சார், சரியா? பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், பாக்டீரியால 2 விதமா நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்னு வந்து ஆர்கே பாக்டீரியா, இன்னொன்னு வந்து யூ பாக்டீரியா. ஆர்கே பாக்டீரியா என்ன சொன்னேன், தாத்தா பாக்டீரியா. தாத்தா, சரியா? பயங்கரமான தாத்தா. ஓகே, அந்த தாத்தா நீங்க பாத்தீங்கன்னா lives in harsh environment. அவங்க எங்க இருக்காங்க? harsh environmentல. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலோஃபைல்ஸ். ஹாலோஃபைல்ஸ் என்ன அர்த்தம்? இது வந்து salty ஏரியாஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஹாலோ நான் சொல்லி கொடுத்திருக்கேன்ல, நான் வந்து உங்களுக்கு என்வாயர்மெண்ட் சொல்லி கொடுக்க, ஈக்கோலாஜி சொல்லி கொடுக்க சொல்லுங்க. ஹாலோ என்ன அர்த்தம்? சால்ட்டின்னு அர்த்தம். ஃபைல் என்ன அர்த்தம்? லவ் பண்றது. சால்ட்டை லவ் பண்ற ஆர்கனிசம் எங்க இருக்கு? ஹாட் ஸ்ப்ரிங், சால்ட் ஏரியாஸ்ல இருக்கு. தெர்மோ அசிடோஃபைல் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ல இருக்கு. ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் என்ன அர்த்தம்? ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சுடு தண்ணி வரும், அந்த இருக்கு. தெர்மோ அசிடோஃபைல்ஸ் இருக்கு. மித்தானோஜென்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தி மார்ஷி ஏரியாஸ். மார்ஷி ஏரியாஸ் என்ன அர்த்தம்ப்பா? மார்ஷ் ஏரியாஸ் என்ன அர்த்தம்? மார்ஷ் ஏரியாஸ்னா அங்க வந்து மீத்தேன் கேஸ் இருக்கும்பா. சரியா? அங்க இருக்கும். ruminant responsible for production of methanogen. ruminant organism என்ன அர்த்தம்? மாடு இருக்குல்ல, மாடு, ஆடு, இதோட வயித்துல கூட இருக்கும். அதனால தான் அது வயித்துல இந்த பாக்டீரியா இருக்கும். அதனால தான் அதோட டங் இருக்குல்ல, கவ் டங்கை நம்ம யூஸ் பண்ணி பயோகேஸ் ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்றோம்ல. ஏன்னா அதோட வயித்துல வந்து என்ன இருக்கு? மித்தானோஜென்ஸ் இருக்கு. இது வந்து மீத்தேன் கேஸ் ஃபார்ம் பண்ணும். புரியுதா? சரி. Different cell wall structure is responsible for their survival in extreme condition. இவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல எப்படி சர்வைவ் பண்ண முடியுது? ஏன்னா அந்த பாக்டீரியாவோட செல் வால் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த பாக்டீரியாவோட எஸ் அந்த பாக்டீரியாவோட என்ன இருக்கு? அதோட பாக்டீரியாவோட செல் வால் வந்து டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் பார்க்கலாம்ப்பா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொன்னேன் யூ பாக்டீரியா. ஆர்கே பாக்டீரியா புரிஞ்சிச்சுல. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா யூ பாக்டீரியா. இது என்ன சார்? யூ பாக்டீரியா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரூ பாக்டீரியா, புதிய கால பாக்டீரியா. இதுகிட்ட என்ன இருக்கு? ரிஜிட் செல் வால் if motile flagellum. அதுக்கிட்ட செல் வால் ரிஜிடா இருக்கு. அது வந்து மூவ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா எஸ்
அது வந்து மூவ் பண்ற மாதிரி இருந்தா என்ன இருக்கும்? எஸ், அதுக்கிட்ட ஃபிளாஜ்லா கூட இருக்கும். எக்ஸாம்பிள் சியானோபாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே. சரியா? இது கிட்ட குளோரோஃபில் ஏ இருக்கு, சிமிலர் டு த பிளான்ட் கிட்ட குளோரோஃபில் இருக்கு. அந்த குளோரோஃபில் சேம் குளோரோஃபில் வந்து நம்ம பாக்டீரியா கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. யூனிசெல்லுலார், கொலோனியல் ஆர் ஃபிலமெண்டஸ் ஃப்ரெஷ் வாட்டர் மரீன் டெரெஸ்ட்ரியல் ஆல்கே. இது என்ன இருக்கு? இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து யூனிசெல்லுலாரா இருக்கும். சரியா? கொலோனியலா இருக்கலாம், ஃபிலமெண்டஸ் இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர் மரீன் ஆர் டெரெஸ்ட்ரியல் ஆல்கே மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, வெரி குட். ப்ளூ கிரீன் ஆல்கேல அதான் சொல்றோம். சரியா? ப்ளூ கிரீன் டெரெஸ்ட்ரியல் கூட இருக்கலாம். தென் colonies are surrounded by gelatinous sheath, bloom in polluted water. இதோட காலனி இருக்குல்ல, காலனி அர்த்தம் நிறைய பாக்டீரியா இருக்குல்ல, அது மேல வந்து ஒரு ஷீட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். சரியா? நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, ஒரு வாட்டர் பாடி இருக்குல்ல, பொல்யூட்டட் வாட்டர் பாடி மேல பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கிரீன் கலர்ல இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஒரு பொல்யூட்டட் வாட்டர் பாடி மேல பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த பாக்டீரியா தான் அப்படின்னு சொல்றோம். யூ பாக்டீரியா தான். சரியா? வெரி குட். Now, some can fix atmospheric nitrogen in specialized cell called as heterocyst. சில யூ பாக்டீரியா கிட்ட ஒரு செல் இருக்கு, அது பேர் ஹெட்ரோசிஸ்ட். அந்த ஹெட்ரோசிஸ்ட் என்ன பண்ணுது? அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜனை கன்வெர்ட் பண்ணுது இன்டு நைட்ரைட் அண்ட் நைட்ரேட். புரியுதா? அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரோஜனை நைட்ரேட்டும் நைட்ரைட்டா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ தட் நம்ம பிளான்ட் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? Chemosynthetic autotrophic oxidize various inorganic substances such as nitrates, nitrites and ammonia and use the release energy for ATP production. என்ன சொல்ற பண்றாங்க? அவங்க வந்து கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வந்து சர்வைவ் பண்ணிக்கலாம். கீமோ ஆட்டோட்ரோபிக். சரி, என்ன பண்றாங்க? நைட்ரேட்ஸை யூஸ் பண்ணி எனர்ஜி யூஸ் பண்ணி அவங்க வந்து சர்வைவ் பண்ணிக்கிறாங்க. தே ரோல் இன் நைட்ரோஜன், பாஸ்பரஸ், சரியா, ஐரன், சல்ஃபர் சைக்கிள்ல கூட இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா? நியூட்ரியன்ட் சைக்கிளிங்ல கூட இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், நம்பி ராணி கேக்குறாங்க, சார் ஜெலாட்டினஸ் ஷீட்னா என்னப்பா? ஜெலாட்டினஸ் ஷீட்னா பாருப்பா, ஒரு ஷீட் மாதிரி. புரியுதா? ஜெலாட்டின்னா ஒரு க்ளூயி சப்ஸ்டான்ஸ். நம்ம க்ளூ இருக்குல்ல, அந்த ஃபெவிகால் மாதிரி பார்த்திருக்கியா? அந்த க்ளூ மாதிரி ஒரு சப்ஸ்டான்ஸ் வந்து அதை சரவுண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியாப்பா? ஜெலாட்டினஸ்னா அந்த மாதிரி ஜெலாட்டின் மாதிரி அதை வந்து கவர் பண்ணிருக்கு. புரியுதா? அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. எஸ், நம்பி ராணி புரிஞ்சதாப்பா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னால போலாம். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாப்பா, சில யூ பாக்டீரியா வந்து ஹெட்ரோட்ரோபிக்கா கூட இருக்காங்க. abundant in nature, decomposer இருக்காங்க, helpful in making curd from milk production. சரியா? நம்ம தயிர் ரெடி பண்ணதுக்கு கூட ஹெல்ப் பண்ணோம். சரியா? அது அப்புறம் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு கூட நம்ம வந்து சில பாக்டீரியாவை யூஸ் பண்றோம். ஃபிக்ஸிங் நைட்ரோஜன் இன் லெகுமினஸ் ரூட். லெகுமினஸ்னா சில பிளான்ட் இருக்கு, சில பிளான்ட்டோட ரூட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சில பாக்டீரியா இருக்கும்பா. சில பிளான்ட்டோட ரூட்ஸ்ல வந்து பாக்டீரியா இருக்கும். இந்த பாக்டீரியா என்ன பண்ணும்? அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜனை கன்வெர்ட் பண்ணி சாயில்ல கொண்டு வரும் இன்டு நைட்ரேட் அண்ட் நைட்ரைட். புரியுதா? அதை வந்து கன்வெர்ட் பண்ணும் இன்டு த சாயில். அதை வந்து சாயில்ல கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பேத்தோஜன், அது வந்து டிசீஸ் கூட காஸ் பண்ணும். இந்த பாக்டீரியா தான் சில பாக்டீரியா வந்து டிசீஸ் கூட பண்ணுது. காலரா, டைபாய்ட், டெட்னஸ். சரியா? சிட்ரஸ் கிராங்கர் ஆர் மேஜர் பாக்டீரியல் டிசீஸ். பாரு, டிசீஸ் வந்து அனிமல்ஸ் மட்டும் இல்லப்பா, பிளான்ட்ஸ்க்கு கூட டிசீஸ் இருக்கு. புரியுதா? இந்த பாக்டீரியா வந்து அனிமல்ஸ் மட்டும் அஃபெக்ட் பண்றது இல்ல, பிளான்ட்ஸை கூட அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். எஸ், புரிஞ்சதா பசங்களா? புரியுதா சொல்லி கொடுக்குறது? இது வந்து சிம்பிள். இதுல இருந்து அவ்வளவா யோசிக்க வேண்டியது இல்ல. சரியா? now mainly reproduce by fission. பாக்டீரியா எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும்? ஃபிஷன். சரியா? நியூக்ளியர், பேசிக்கலி ஃபிஷன். ஒரு செல் இருக்கு, அது வந்து 2 செல்லா டிவைட் ஆயிரும். சரியா? அன்ஃபேவரபிள்ல ஸ்போரிலேஷன். கண்டிஷன் வந்து நல்லா இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த பாக்டீரியா வந்து ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். புரியுதா? ஒரு கண்டிஷன், தண்ணி இல்லை, ரொம்ப வெக்கையா இருக்கு, சாப்பாடு இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அந்த பாக்டீரியா வந்து ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணி நிறைய ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ தட் அதோட அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது சர்வைவ் பண்ணும், அந்த மாதிரி பண்ணிடும். சரியா? அதுவும் இல்லாமல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பிரிமிட்டிவ் டைப் ஆஃப் டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர். நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, மேல் ஆர்கனிசம் வந்து ஃபீமேல் ஆர்கனிசம்குள்ள கேமெட் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, இது என்ன பண்ணுதுன்னா, பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா, ஒரு பாக்டீரியா இருக்கா, இன்னொரு பாக்டீரியாக்குள்ள டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அது கான்ஜுகேஷன் சொல்லியிருந்தால மிஸ்ரா சொல்லியிருந்தான். இது வந்து கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உங்க சிலபஸ்ல அதனால சொல்லி கொடுக்குறதில்ல. புரிஞ்சதா? ஸோ இது வழியா கூட அவங்க வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட நம்மளோட
என்னப்பா இப்ப முடிக்க போறோம் முடிஞ்சிருச்சு நினைச்சேன். பட் இருக்கு மைக்கோபிளாஸ்மான்னு ஒரு பாக்டீரியா இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இட் லாக்ஸ் செல் வால், ஸ்மாலஸ்ட் லிவிங் செல், வந்து ரொம்ப சின்ன லிவிங் செல், கேன் லிவ் வித்வுட் ஆக்சிஜன் அண்ட் மெனி மைக்ரோபிளாஸ்மாஸ் ஆர் பேத்தோஜெனிக் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். மைக்ரோபிளாஸ்மா பார்த்தீங்கன்னா இது வந்து பேத்தோஜெனிக். பேத்தோஜெனிக்னு அர்த்தம் இது வந்து டிசீஸ் காஸ் பண்ணும் சில அனிமல்ஸ் பிளான்ட்ஸ்க்கு. அவ்வளவுதான். எஸ், புரிஞ்சதா? இது புரிஞ்சதா? இங்க வரைக்கும் புரிஞ்சதா? மைக்ரோபிளாஸ்மா வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. ஓகே சரி, அடுத்து வந்து பாரு, இது வந்து பார்த்தா பாருப்பா, நான் சொன்னேன்ல ஹெட்ரோசிஸ்ட் இருக்குன்னு பாரு. திஸ் இஸ் a nostoc. Nostocனா என்ன? இது வந்து ஒரு பாக்டீரியா. இதோட பாரு இது வந்து filamentous. இதுக்கிட்ட பார்த்தா ஹெட்ரோசிஸ்ட் இருக்கு. ஹெட்ரோசிஸ்ட் பார்த்தா இது இருக்கு. இது வந்து என்ன பண்ணோம்? இது வந்து நைட்ரோஜன் ஃபிக்சேஷன். புரியுதாப்பா? நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் என்னன்னு தெரியுதா? பாரு, நம்ம பிளான்ட் இருக்குல்லப்பா, பிளான்ட் வளரணும்னா இதுக்கு வந்து நைட்ரோஜன் தேவை. நம்ம பிளான்ட் வந்து ஹெல்தியா இருக்கணும்னா அதுக்கு வந்து நைட்ரோஜன் தேவை. ஆனா நைட்ரோஜன் நீங்க பாத்தீங்கன்னா ஏர்ல தான் இருக்கு, சாயில்ல இல்ல. சரியா? பிளான்ட் வந்து நைட்ரோஜனை ஏர் வழியா எடுத்துக்க முடியாது. இந்த நைட்ரோஜனை அது வந்து நைட்ரேட் இல்ல நைட்ரைட்டா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிளான்ட் வந்து இதை எடுத்துக்க முடியும். ஸோ இந்த கன்வர்ஷன்ல யார் ஹெல்ப் பண்றா? நம்மளோட பாக்டீரியா. இந்த மாதிரி பாக்டீரியா தான் நைட்ரோஜன், ஏர்ல இருக்கிற நைட்ரோஜனை நைட்ரைட்டா கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்டுக்கு யூஸ் ஆகுற மாதிரி கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, அவ்வளோதான். இது டயக்ராம் ஏன் கொடுத்தேன்? ஏன்னா இது என்சிஆர்ல இருந்து, அதனால உங்களுக்கு டயக்ராம் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே சரியா? பர்ஃபெக்ட், வெரி குட். சரி, அடுத்து பார்க்க போறது கிங்டம் புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டா என்ன சொன்னேன்? புரோட்டிஸ்டால என்ன சொன்னேன் சொல்லுங்கப்பா? கேரக்டர்ஸ் என்ன? இது வந்து இதோட கேரக்டர்ஸ் என்ன? யூனி செல்லுலார், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக். எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? அமீபா மாதிரி. சரியா? அவ்வளவுதான். அது வந்து ப்ரோகேரியாட்டிக், வந்து யூகேரியாட்டிக் ஆயிடுச்சு. பார்க்கலாம். All single celled eukaryotes are in protista. Then members of protista primary aquatic. அது வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா தண்ணில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. This kingdom forms a link between other dealing with plant, animal and fungi. Chlamydomonas and chlorella are plant like. Paramecium amoeba animal like. Slime mold is like fungi. நான் சொன்னேன்ல புரோட்டிஸ்டா வந்து ஃபங்கை, பிளான்ட், அனிமல் கிங்டம் கூட ஒரு லிங்க் ஃபார்ம் பண்ணுது. அதை வந்து இவால்வேஷன் எப்படி இருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. சரியா? தென் being eukaryotes, the protist cell body contains a well-defined nucleus and other membrane-bound organelles. யூகேரியாட்டா இருக்கிறதுனால என்ன இருக்கு? அதுக்கிட்ட வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் இருக்கு, அதுவும் இல்லாம வெல் டிஃபைன்ட் செல் ஆர்கனல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Some have flagella or cilia. சில புரோட்டிஸ்டா கிட்ட ஃபிளாஜெல்லாவும் சீலியாவும் இருக்கு. ஃபிளாஜெல்லா சீலியாக்கு என்ன வித்தியாசம் பார்ப்பா? ஃபிளாஜெல்லா நீங்க பார்த்தா இந்த பெருசா இருக்கிறதா ஃபிளாஜெல்லா. சீலியா வந்து பார்த்தா சின்ன சின்னதா இருக்கும். புரியுதா? ஃபிளாஜெல்லானா பெருசா ஒண்ணா இருக்கும், சீலியா பார்த்தா சின்ன சின்னதா இருக்கும். தேங்க்யூப்பா ஸ்ரீநிதி, தேங்க்யூப்பா. நான் சொல்லல, என் கிளாஸ் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு புரிஞ்சா கூட நான் அந்த மாதிரி தான் எடுப்பேன். சரியா? ஸோ தேங்க்யூ. நீங்க பார்த்துருப்பீங்க, நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுவேன். சில டைம் யூடியூப் கூட என்ன பிளாக் பண்ணிடும், நீ இவ்வளோ கமெண்ட் ரிப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? வெரி குட். Thank you, Padarni. Protists reproduce asexually and sexually by process involving fusion and zygote formation. Protists என்ன பண்ணுது? அது வந்து என்ன பண்ணுது? அது வந்து asexual sexual reproduction கூட பண்ணுது. நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே? ஃபர்ஸ்ட் நீங்க பாருப்பா, நான் சொல்லி கொடுக்கிறது ஒரு லைன் வந்து என்சிஆர்ல இருந்து ஒரு லைன் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரியா? நல்லா பாருங்க, என்சிஆர்ல இருந்து இருக்கு எல்லாமே. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிரைசோஃபைட்ஸ். கிரைசோஃபைட்ஸ் என்ன சொல்லுவோம்? Chief producer of ocean அப்படின்னு சொல்றோம். இது வந்து fresh water, marine water, microscopic and float on water. நீங்க phytoplankton, zooplankton கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் வந்து புரோட்டிஸ்டா தான். இது வந்து யூனிசெல்லுலார் செல், தண்ணி மேல அப்படியே மிதக்கும் யூனிசெல்லுலார் செல். சரியாப்பா? இது என்ன சொல்றோம்? சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஓஷன்ல தான் இது வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணிட்டு இருக்கும். சொன்னா phytoplankton. சோ பாருப்பா, most of them are photosynthetic. unicellular இருக்கு, அது வந்து photosynthetic இருக்கு. Their cell wall forms two overlapping shell which fit together and embedded within silica which makes indestructible. என்ன சொல்றாங்க? அதோட ரெண்டு செல் வால் இந்த சோப் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. சோப் பாக்ஸ் மாதிரி இருக்கு, அப்படியே சேர்ந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. சரியா? now so the cell wall deposits and their accumulation leads to diatomaceous earth.
this soil can be used to polish things and filter oils and syrup. அப்படின்னு என்ன அர்த்தம்? பா இது சாகுதுலப்பா, இது செத்ததுக்கு அப்புறம் இந்த புரோட்டிஸ்டா கிரைசோஃபைட் செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? இதோட செல் வால் இருக்குல்ல, அது வந்து அப்படியே செட்டில் ஆகுது. அது வந்து அப்படியே செட்டில் ஆயிட்டே இருக்கு. பாரு, கோடிக்கணக்கான இந்த ஆர்கனிசம் சாகுறதால என்ன ஆகுது? அது வந்து அந்த சிலிக்கா வந்து செட்டில் ஆக ஆக என்ன ஆகுது? அது வந்து ஒரு அர்த் மாதிரி, டயாட்டோமேஷியஸ் அர்த் மாதிரி ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணுது. நம்ம ஃப்ளோர் இருக்குல்லப்பா, அதே மாதிரி அந்த சிலிக்காவோட ஃப்ளோர் ரெடி பண்ணுது. அதான் சொல்றோம் டயாட்டோமேஷியஸ் அர்த் அப்படின்னு சொல்றோம். புரியுதாப்பா? கிரைசோஃபைட்ஸ் மெயின் பாத்தீங்கன்னா டயாட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. அதனால இது வந்து டயாட்டோமேஷியஸ் அர்த் ஏன் சொல்றோம்? ஏன்னா இது பேர் வந்து டயாட்டம். அந்த டயாட்டம் செத்ததுக்கு அப்புறம் அது வந்து செட்டில் ஆகி அர்த் ஃபார்ம் பண்ணுறது டயாட்டோமேஷியஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆல்கே, இது வந்து என்ன சொல்றோம்? டெஸ்மிட்னு கூட சொல்றோம். இது ரெண்டுமே எதுல வருது? கிரைசோஃபைட்ஸ்ல வருது. புரிஞ்சுதாப்பா? எஸ். எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க? டயாட்டோமேஷியஸ் அர்த்னா என்னன்னு கேட்பாங்க. எஸ். எக்ஸாம்ல டயாட்டோமேஷியஸ் அர்த்னா என்னன்னு கேட்பாங்க. சரியா? வெரி குட். அடுத்தது பார்க்கலாம். Now dinoflagellates, கிரைசோஃபைட்ஸ் பாத்தீங்கன்னா dinoflagellates. இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மரீன் அண்ட் photosynthetic. இது வந்து என்ன பார்த்தா மரீன்னா சால்ட் வாட்டர்ல இருக்கு. இது கூட photosynthetic தான். சரி பார்க்கலாம். என்ன பண்ணுது? They appear yellow, green, brown, blue or red depending upon the pigment present in them. பாரு, கிரைசோஃபைட்ஸ் வந்து green-ஆ இருந்தது மெயினா. இது வந்து மல்டிபிள் கலர்ஸ்ல இருக்கு. சரியா? சரியா? செல் வால் இஸ் ஸ்டிஃப் cellulose plates and outer surface. இதுக்கு செல் வால் இருக்கு, செல்லோஸால ஃபார்ம் ஆயிருக்கு. Most of them have two flagella, one longitudinal and one transfer in a furrow between the wall plate. பாரு, இந்த வால் பிளேட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒன்னு வந்து longitudinal இந்த மாதிரி, டிரான்ஸ்வர்ஸ் என்ன சொன்னேன்? டிரான்ஸ்வர்ஸ் இந்த மாதிரி சைடு. ஒன்னு வந்து லாங்கிடியூடினல் ஆக்சிஸ்ல ஒன்னு இருக்கு. பாரு, இது வந்து லாங்கிடியூடினல் ஃபிளாஜெல்லா, இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஃபிளாஜெல்லா. புரியுதா? இந்த ரெண்டு பாக்ஸ்க்கு நடுவுல இங்க வந்து அப்படி இங்க ஒரு ஃபிளாஜெல்லா தொங்கிட்டு இருக்கு. ஓகே. Now they show rapid multiplication and make appearance of sea red. பாரு, இந்த ரெட் dinoflagellate இருக்குல்லப்பா, இது என்ன பண்ணோம்? இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா, இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா டிவைட் பண்ணும். ரொம்ப ஃபாஸ்டா டிவைட் ஆனது என்ன ஆகும்? எஸ், ரொம்ப ஃபாஸ்டா டிவைட் பண்ணால என்ன ஆகும்? இது வந்து அந்த சி இருக்குல்ல, அது வந்து ரெட் கலர்ல அப்பியர் ஆகும். அது என்ன சொல்றோம் நம்ம? ரெட் சி அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ரெட் சி வந்து ரெட்டா ஏன் தெரியுது? ஏன்னா இது வந்து ரெட் dinoflagellate வந்து ரொம்ப ஃபாஸ்டா டிவைட் ஆகும். அது வந்து சிஏ ரெட்டா தெரியும். அது வந்து டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணும், which might kill some fishes also. Yes, which might kill some fishes also. புரியுதாப்பா? எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க? ரெட் dinoflagellate, the sea appears red. ஏன் அந்த sea வந்து ரெட்டா ஏன் அப்பியர் ஆகுது? ஏன்னா அங்க வந்து ரெட் dinoflagellate goniolacs வந்து ரொம்ப ராபிடா டிவைட் பண்ணிட்டு இருக்கு. அதனால அதான் sea வந்து ரெட்டா தெரியுது. எஸ், ஈஸியா? எஸ், புரிஞ்சதாப்பா? ஈஸியா? வெரி குட், வெரி குட். அடுத்து பார்க்கலாம். தென் யூக்ளெனாய்ட்ஸ், இது என்ன பார்த்தோம்? இது வந்து சாப்ரோஃபைட்டிக் மாதிரி. சரி, இது பாருங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் ஸ்டாக்னன்ட் வாட்டர், இது எங்க இருக்கும்? ஃப்ரெஷ் வாட்டர்ல, ஸ்டாக்னன்ட் வாட்டர்ல இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் செல் வால் தே ஹேவ் அ பெலிக்கல் புரோட்டீன் ரிச் லேயர் which keeps them flexible. இது என்ன பண்ணும்? பாருப்பா, அதை சுத்தி ஒரு பெலிக்கல், செல் வால் இல்ல, ஒரு ஃபிளெக்சிபிள் லேயர் இருக்கு. சரி, ஒரு ஃபிளெக்சிபிள் லேயர் இருக்கு, அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. எப்படி? பெலிக்கல் இஸ் புரோட்டீன் ரிச் லேயர். கேட்பாங்க, pellicle, a protein rich layer is characteristics of euglenoid. They have two flagella, one short and one long one. Photosynthetic in presence of sunlight. When sunlight is not there, they become heterotroph and eat smaller organisms. இது வந்து photosynthetic ஆவும் இருக்கு. sunlight இருந்தா photosynthetic, இல்லனா சின்ன ஆர்கனிசம் கூட சாப்பிட்றோம். Pigment in euglenoid similar to pigment in higher plant. இதுல இருக்கிற பிக்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா எப்படி ஹையர் பிளான்ட்ல இருக்கிற பிக்மெண்டோட சமமானது அப்படின்னு சொல்றோம். Okay, example euglena. Okay, very good, very good. Last பாத்தீங்கன்னா, yes, oh sorry, euglenoid பாத்தீங்கன்னா இது autotrophic, my bad, autotrophic. இது வந்து autotrophic பா, euglenoid வந்து autotrophic, my bad.
இங்க பாத்தீங்கன்னா ஸ்லைம் மோல்ட், இதுதான் நம்மளோடது saprophytic. இது என்ன பண்ணோம்? During suitable condition they form plasmodium which grow and spread over several feet. இது என்ன பண்ணுது? ஒரு பிளாஸ்மோடியமா ஃபார்ம் பண்ணி several feet அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும்பா. இது என்ன பண்ணோம்? அப்படியே ஸ்ப்ரெட் ஆயி, புரியுதா? ஏதோ டெட் ஆர்கானிசம் இருக்குல்ல அது மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிரும். சரியா? During unfavorable condition plasmodium differentiates and forms fruiting bodies bearing spores on tip. என்ன பண்ணுது பாரு, ஸ்போர் ஃபார்மேஷன் உங்களுக்கு என்ன தெரியுமாப்பா? ஸ்போர் ஃபார்மேஷன் என்ன ஆகும்னா, ஒரு பேக்குள்ள நிறைய சின்ன சின்ன செல்ஸா ஃபார்ம் பண்ணிரும். இந்த பேக்குள்ள சின்ன சின்ன செல்ஸா ஃபார்ம் பண்ணிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த பேக் வெடிச்ச உடனே இதுவெல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிரும். புரியுதா? ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா, அதோட சர்வைவல் சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு பாரு, நம்ம வந்து நிறைய குழந்தைகள் ஏன் பெற்றுக்கிறோம்? ஏன்னா அது வந்து நம்மளோட டிஎன்ஏ கேரி பண்ணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? குழந்தைகளை பெற்றுக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, அதுகிட்ட வந்து சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணும்? அது நிறைய குழந்தைகளை பெற்று அதோட சீட்ஸை, புரியா, நிறைய குழந்தைகளோட சீடை பெற்றுக்கிட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணிடும். அது வந்து அதுக்கப்புறம் அதை வந்து ரிலீஸ் பண்ணிடும். புரியுதா? so that அதோட டிஎன்ஏ சாகாம இருக்கிறதால. ஸோ புரியுதா? ஸோ அன்ஃபேவரபிள் கண்டிஷன் ஆகுது, ஸ்போர் ஃபார்ம் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுது. Spores have true cell wall and can survive in extreme conditions. Spores வந்து நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் கூட சர்வைவ் பண்ணிரும். சரியா? அதுக்கு சாப்பாடு தண்ணிலாம் கிடைச்சோன்னா அது வந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? Spores dispersed by air current. Air வந்து அந்த ஸ்போர்ஸ் வந்து கொண்டு போகும். ஓகே, வெரி குட். எக்ஸாம்பிள் Acrasia and Plasmodiophora. Acrasia and Plasmodiophora. ஓகே, லாஸ்ட் பாத்தீங்கன்னா புரோட்டோசோவன் பை தான் நம்ம படிச்சிருக்கோம். புரோட்டோசோவன் அமீபாலா இந்த கேட்டகரியில் தான் வரும்பா. சரியா? இட்ஸ் a type of protista. சரியா? primitive relative of animals. புரோட்டோசோவன் பாத்தீங்கன்னா இது வந்து அனிமல்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்றோம். சரியா? they are heterotrophic, live as predator or parasite. they are classified into 4 types. புரோட்டோசோவன் வந்து 4 types இருக்கும்பா. எக்ஸாம்பிள் அமீபாய்ட். ஃபர்ஸ்ட் அமீபாய்ட்னா அமீபா மாதிரி. சரியா? fresh water, sea water, moist soil எல்லா இடத்துலயும் இருக்கும். move and capture prey using pseudopodia. பாரு, இது அமீபான்னு வச்சுக்கோ. இது அமீபா இருக்கா? இது வந்து சாப்பாடை பார்த்ததுன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணும்? இது வந்து அதோட செல் மெம்பரேனை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்பா. புரியுதா? இதுதான் பாரு, இந்த செல் மெம்பரேனை எக்ஸ்டெண்ட் பண்ணுச்சு. இதான் என்ன சொல்லுவோம்? சூடோபோடியா அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? நம்ம சூடோபோடியா அப்படின்னு சொல்றோம். ஓகே, வெரி குட். சரி, இதை வந்து ஃபால்ஸ் ஃபீட்னு கூட சொல்லுவோம். Marine forms have silica shells on their surface. Example amoeba and entamoeba. சரியா? marine formsல அதோட செல்ஸ் மேல சிலிக்கா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா அமீபா, என்டாமீபா, அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் பா. சரியா? இது வந்து அமீபாய்ட் புரோட்டோசோன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா புரோட்டோசோவாலே பாத்தீங்கன்னா flagellated புரோட்டோசோன் பேர்லயே இருக்கு. flagellated புரோட்டோசோன் என்ன இருக்கும்? இது கிட்ட flagella இருக்கு. free living or parasite, they have flagella. Parasitic form cause disease like sleeping sickness. Example trypanosoma. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பா. புரியுதா? flagellated protozoan என்ன பண்ணுது? ஒரு டிசீஸ் பண்ணுது. அந்த டிசீஸ் பேர் என்ன? sleeping sickness, or you can say அது வந்து அது யார் பண்றா? trypanosoma. இது வந்து இது வந்து என்ன டிசீஸ் காஸ் பண்ணுது? sleeping sickness காஸ் பண்ணுது. ஓகே, அவ்வளவுதான். then ciliated protozoan என்ன அர்த்தம்? அது கிட்ட நிறைய சீலியா இருக்குன்னு அர்த்தம். சரியா? சீலியா இருக்குன்னு அர்த்தம். It is aquatic, have thousands of cilia. Cavity called gullet opens outside of the cell. பட் இது வந்து ஒரு கேவிட்டி ஓபன் ஆகும் இந்த மாதிரி. இந்த சீலியா என்ன பண்ணும்னா, சீலியா வந்து இந்த தண்ணி இருக்குல்லப்பா, தண்ணியை வந்து இந்த குல்லெட் வழியா மூவ் பண்ணும். தண்ணியில வந்து என்ன இருக்கும்? சாப்பாடு இருக்கும். தண்ணியில வந்து ஆக்சிஜன் இருக்கும். ஸோ என்ன பண்ணும்? இந்த சீலியா வந்து தண்ணியை வந்து இந்த குல்லெட் வழியா மூவ் பண்ணும். ஸோ என்ன ஆகும்? குல்லெட் வழியா மூவ் ஆகிறப்ப அது வந்து சாப்பாடை கேப்சர் பண்ணிடும். ஓகே, வெரி குட், வெரி குட். தென் coordinated movement of cilia causes water laden with food to be steered into the gullet. Example paramecium. Paramecium என்ன பண்ணும்? அது வந்து அந்த சீலியா வந்து தண்ணியை மூவ் பண்ணி குல்லெட் வழியா மூவ் பண்ணா அது வந்து சாப்பாடு வந்து அது வழியா போயிடும். ஓகே, வெரி குட். லாஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்போரோசோவன். infectious spore like stage in their life. Example plasmodium cause malaria. ஸ்போரோசோவன் என்ன அர்த்தம்? அவங்க லைஃப் சைக்கிள்ல ஸ்போர் ஃபார்மேஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? மலேரியா பாராசைட். இதுதான் அது. இது வந்து இதுல வருது. இட்ஸ் a protozoa coming under sporozoan. எஸ் பசங்களா, புரியுதா இல்ல புரியலையா?
Yes everyone, very good. குல்லெட்னா என்னன்னா, குல்லெட்னா அது ஓப்பனிங் மாதிரிப்பா பாரு. குல்லெட்னா இது மாதிரி ஒரு இருக்குல்ல, பேராமிஷன் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும், பேராமிஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரியா, இதுதான் குல்லெட். சரியா, இங்கெல்லாம் சீலியா இருக்கும். குல்லெட்னா ஒரு ஓப்பனிங் மாதிரி, சீலியா வந்து தண்ணியை இப்படி இப்படி, so that the food can go inside it. ஓகே, எஸ் சொல்லிட்டலப்பா தரணி, புரிஞ்சிருச்சா? வெரி குட். அடுத்தது நம்ம என்ன வந்துட்டோம், நம்ம கிங்டம் ஃபங்கைல வந்துட்டோம். ஃபங்கைல என்ன சொன்னேன், இது வந்து மல்டி செல்லுலார் எக்ஸெப்ட் ஈஸ்ட். ஈஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் யூனிசெல்லுலார். சரியாப்பா, ஈஸ்ட் இஸ் a யூனிசெல்லுலார். இது ஒரு நியூட்ரிஷன் என்ன, சாப்ரோஃபைட்டிக்கா கூட இருக்கலாம். இட் இஸ் parasitic also, it is parasitic also. Okay, but mainly it is saprophytic. Cool. So பார்க்கலாம். So பாருங்க, it is heterotrophic, causes wheat rust, causes பக்கியானியா in wheat. wheat rust வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஃபங்கை, அது வந்து எனக்கு நம்ம வீட் பிளான்ட்ல ஒரு டிசீஸை காஸ் பண்ணுது. அந்த டிசீஸ் பேர் என்னப்பா, பக்கீனியா. பக்கீனியாங்கிற ஒரு டிசீஸை அது வந்து பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகே, வெரி குட். Now காஸ்மோபாலிட்டன் அர்த்தம் எல்லா இடத்துல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். Prefer to grow in warm and humid places. Some are unicellular, example yeast. Except yeast, others are filamentous, long slender thread like structure called hyphae. புரியுதா, இந்த மாதிரி thread மாதிரி இருக்கும்பா, இது வந்து நிறைய செல்ஸ் இருக்கும். சரியா, இதை வந்து hyphae சொல்றோம். Network of hyphae is known as mycelium. இந்த மாதிரி இப்போ நிறைய hyphae இந்த மாதிரி சேர்ந்துட்டா இதை என்ன சொல்றோம், இது வந்து என்ன சொல்றோம், இது வந்து நம்ம myceliumனு சொல்றோம். புரியுதா, ஒரு ஃபங்கையோட இந்த இந்த த்ரெட் இருக்குல, இதை வந்து சொல்றோம் ஹைஃபே. இந்த மாதிரி நிறைய ஹைஃபே இருந்தா என்ன சொல்றோம், அதை வந்து நம்ம mycelium அப்படின்னு சொல்றோம். Some hyphae are continuous tubes filled with multinucleated cytoplasm. புரியுதா, சில ஹைஃபேல நிறைய நியூக்ளியஸ் இருக்கலாம். இந்த வந்து சைட்டோபிளாசம் வந்து மர்ஜ் ஆயிருக்கு, சைட்டோபிளாசம் வந்து இந்த மாதிரி மர்ஜ் ஆயிருக்கு. இது என்ன சொல்றோம், இந்த மாதிரி ஹைஃபே என்ன சொல்றோம், சினோட்டிக் ஹைஃபே அப்படின்னு சொல்றோம். சினோட்டிக் ஹைஃபே என்ன அர்த்தம், சினோட்டிக் ஹைஃபன் என்ன சொல்றோம், சினோட்டிக் ஹைஃபன் என்ன சொல்றோம், நிறைய சைட்டோபிளாசம் வந்து சேர்ந்து இருக்கு இந்த மாதிரி. புரியுதா, டிவைட் ஆல. சரி, அந்த செல் வால் வந்து டிசால்வ் ஆகி இந்த மாதிரி இருக்கு. செல் வால் ஆஃப் ஃபங்கை ஆர் கம்போஸ்ட் ஆஃப் கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட். ஃபங்கையோட செல் வால் என்ன இருக்கும்பா, கைட்டினும் பாலிசாக்கரைட் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ பார்க்கலாம். ஸோ பாருப்பா, நியூட்ரிஷன் நீங்க பார்த்தீங்கன்னா தே கேன் பி சாப்ரோஃபைட், பாராசைட் அண்ட் சிம்பயான். சிம்பயான் என்ன அர்த்தம், வேற ஒரு ஆர்கானிசம் கூட சேர்ந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக்கன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, லைக்கன்ஸ்ல வந்து ஃபங்கை வந்து ஆல்கா கூட சேர்ந்து இருக்கும். ஆல்கா வந்து ஃபங்கைக்கு சாப்பாடு கொடுக்கும், ஃபங்கை வந்து ஆல்காக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கும். மைக்கோரைஸில் பாத்தீங்கன்னா ஃபங்கை வந்து ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ட், ஒரு பெரிய பிளான்ட் இருக்குல்ல அதோட ரூட்ல வந்து ஃபங்கை இருக்கும். சரியா, ஃபங்கை இருக்கும். இது என்ன சொல்றோம், இது என்ன பண்ணும், ஃபங்கை வந்து நம்ம பிளான்ட்டுக்கு பாஸ்பரஸ் அப்சார்ப் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது வந்து இந்த பாஸ்பரஸ் ஹெல்ப் பண்ணும் அப்சார்ப் பண்றதுக்கு. சரியா, அண்ட் பிளான்ட் வந்து ஃபங்கைக்கு சாப்பாடு கொடுக்கும். ஓகே, பாராசைட் உங்களுக்கு தெரியும், சாப்ரோஃபைட் உங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்கலாம். பாருங்கப்பா, there are 3 modes of reproduction in fungi: vegetative, asexual and sexual. இதுல क्वेश्चन வரும் பாருங்க, நல்லா கவனிங்க. ஃபங்கைல செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இருக்கு, asexual இருக்கும். சரியா, வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் இருக்கு. வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் என்ன அர்த்தம், it takes place by fragmentation, fission and budding. அது வந்து அதோட பாடி உடைஞ்சு அதுல இருந்து புது ஆர்கானிசம் வரும். ஓகே, தென் asexual ரிப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா கொனிடியா அண்ட் ஸ்போராஞ்சியோஃபோர்ஸ் ஆர் ஸ்போர்ஸ். மெயினா பாத்தீங்கன்னா ஸ்போர் ஃபார்மேஷன், இதுல வந்து ஸ்போர் ஃபார்மேஷன் கூட நடக்குது. இன்னொரு நீங்க பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன், இதுல நீங்க பாத்தீங்கன்னா it takes place by oospores, ascospores and basidiospores. இது வந்து types of spores only we will see. புரியுதா, சோ நம்ம ஃபங்கைல வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன் கூட நடக்குது, asexual reproduction கூட நடக்குது and sexual reproduction கூட நடக்குது. நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க போறோம். சோ பாருங்கப்பா, stages of sexual reproduction in fungi. நம்பர் 1 பாத்தீங்கன்னா பிளாஸ்மோகேமி. பிளாஸ்மோகேமி நீங்க பாத்தீங்கன்னாப்பா, பிளாஸ்மோகேமி என்ன, ஃபர்ஸ்ட் வந்து பாரு செகண்ட் ஆகும், ரெண்டு ஃபங்கை இருக்குல்ல, அது ரெண்டோட பிளாஸ்மா சேரும். பிளாஸ்மோகேமினா பிளாஸ்மா சேர்றது. It is the fusion of protoplasm between 2 motile or non-motile gametes. புரியுதா, செக்ஷுவல் என்ன அர்த்தம், gametes இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு கேமெட்டோட சைட்டோபிளாசம்
என்ன ஆகுது இணையுது கேரியோகாமி it is the fusion of nucleus obviously cytoplasm fuse ஆகிறதுக்கு அப்புறம் என்ன ஆகும் நியூக்ளியஸ் வந்து fuse ஆகும் meiosis in the zygote gives rise to haploid spores அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அதுக்கு அப்புறம் meiosis நடக்குது புரியுதாப்பா பாரு ரெண்டு செல் இருக்கு சரியா ரெண்டோட சைடுல ரெண்டும் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டும் சேரும் சோ இது வந்து நியூக்ளியஸ் இருக்கா அதுக்கு அப்புறம் இந்த நியூக்ளியஸ் ரெண்டும் நியூக்ளியஸ் சேர்ந்துரும் கேரியோகாமி அதுக்கு அப்புறம் என்ன ஆகுது இந்த ஜைகோட் இருக்குலப்பா ஒரு நியூக்ளியஸ் இது வந்து என்ன பண்ணும் இது வந்து மியோசிஸ் பண்ணி நிறைய சின்ன சின்ன செல்ஸா ஃபார்ம் பண்ணிடும் புரியுதாவா பாரு இதுல n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருந்தது இதுல n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருந்தது இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு அப்புறம் 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஆயிடுச்சு இது கூட 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஆனா இது மியோசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஏதோ குரோமோசோம் இருக்கும் n இதோட குரோமோசோம் வந்து n மட்டும் தான் இருக்கும் எஸ் பசங்களா நான் சொல்லி கொடுக்கிறது புரியுதா இல்ல புரியலையா இல்ல சும்மா தலையை ஆட்டுறீங்களா சொல்லுங்கப்பா எஸ் வெரி குட் கிளியரா இருக்குன்னு இருக்கேன் பர்ஃபெக்ட் நம்ம இன்னும் முன்னால் போலாம் now two haploid gametes compatible come together and fuse in some fungi fusion of two haploid cells immediately results in a diploid cells புரியுதா ரெண்டு சேர்ந்த உடனே diploid cells ஆயிடுது புரியுதா நியூக்ளியஸும் சேர்ந்துருது ஆனா சில ஆர்கானிசம் என்ன ஆகுதுன்னா in some fungi ascomycetes and basidiomycetes என்ன நடக்குதுன்னா an intervening dikaryotic phase is also there that is two nuclei per cell it is called as dikaryon stage or dikaryophase அப்படின்னு என்ன அர்த்தம் பாருப்பா ரெண்டு செல் இருக்குல்ல நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கு ரெண்டும் சேர்ந்த உடனே சிலது என்ன ஆகுது சேர்ந்த உடனே அந்த ரெண்டு நியூக்ளியஸும் சேர்ந்துருது ஆனா சில ஆர்கானிசம்ல என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி புரியுதா ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கு இதை என்ன சொல்றோம் டைகேரியான் அப்படின்னு சொல்றோம் சில என்ன நடக்குது இம்மீடியட்டா இதால இல்ல நீங்க ரெண்டு நியூக்ளியஸும் சேர்ந்து பாரு இது n இருக்கு இது n இருக்கு இதுலயும் n இருக்கு இதுல n இருக்கு இது வந்து 2n ஆயிருது புரியுதா சிலதுல ரெண்டு நியூக்ளியஸ் உடனே சேர்ந்துருது சிலதுல நியூக்ளியஸ் வந்து சேர்றது கொஞ்சம் டைம் எடுக்குது அந்த டைம் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அந்த அந்த செல் கிட்ட ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குமா ரெண்டு நியூக்ளியஸ்னா டைகேரியான்னா ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கு புரியுதா அதை நம்ம என்ன சொல்றோம் டைகேரியான் அப்படின்னு சொல்றோம் எஸ் புரியுதா என்ன சொல்றோம் அதை நம்ம வந்து டைகேரியான் அப்படின்னு சொல்றோம் ஓகே later parental nuclei fuse and cells become diploid அது வந்து டைகேரியான் ஃபேஸ்க்கு அப்புறம் ஆப்வியஸா அது வந்து ஃபியூஸ் ஆகதான் செய்யுது ஆனா அது கொஞ்சம் டைம் எடுக்குது சரியா எதுல ascomycetes and basidiomycetes எக்ஸாம்ல கேட்பாங்க dikaryotic phase is observed in which fungi சொல்லுங்க ஆன்சர் வந்து ascomycetes and basidiomycetesல மட்டும் தான் இருக்கு சரியா the fungi form fruiting bodies which reduction division occurs leading to formation of haploid spores புரியுதா இந்த மாதிரி இந்த இது 2n ஆயிடுச்சுல அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது இது வந்து ஃப்ரூட்டிங் இது வந்து செல் டிவைட் பண்ணி ஃப்ரூட்டிங் பாடிஸ் ஃபார்ம் பண்ணுது அதுக்கு அப்புறம் நடக்குது மியோசிஸ் நடந்த உடனே என்ன ஆகுது நமக்கு ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆயிருது the morphology of mycelium mode of spore formation and fruiting bodies form the basis of division of kingdom into various classes புரியுதா அதோட நியூட்ரிஷன் என்ன மாதிரி அதோட மைசீலியம் என்ன மாதிரி சரியா ஸ்போர் ஃபார்மேஷன் என்ன மாதிரி அதோட ஃப்ரூட்டிங் சாரி நாட் நியூட்ரிஷன் அதோட மைசீலியம் என்ன மாதிரி அதோட ஸ்போர் ஃபார்மேஷன் என்ன மாதிரி அதோட ஃப்ரூட்டிங் பாடிஸ் என்ன அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்கை நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அதை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஓகே ரெடியாப்பா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்கை பார்க்கறதுக்கு ரெடியா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்கை பார்க்கலாமா எஸ் வெரி குட் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபைகோமைசீட்ஸ் சரியா ஃபைகோமைசீட் அசிடோமைசீட்ஸ் பெசிடோமைசீட்ஸ் அண்ட் டியூட்டெரோமைசீட்ஸ் இந்த 4 விதமானது நம்ம வந்து ஃபைகோமைசீட்ஸ் பார்க்கலாம் ஸோ பாருங்கப்பா aquatic habitat and on decaying wood and in moist and damp places and a obligate parasite on the plants obligate parasite na அது வந்து parasite இல்லாம அதால சர்வைவ் பண்ணவே முடியாது சரி அது வந்து ஆப்ளிகேஷன் அது பண்ணி தான் ஆகணும் சரியா எஸ் பசங்களா
ஓகே வெரி குட் ஸோ இது வந்து பாராசைட் ஆயிதான் ஆகணும் சரி தென் ஏசெப்டேட் அண்ட் சினோட்டிக் ஏசெப்டேட் என்ன அர்த்தம் அதோட மைசீலியம்ல செப்டேட் இல்ல டிவிஷன் இல்ல சரியா அதோட செப்டால டிவிஷன் இல்ல சினோட்டிக் சொன்னேல மல்டி நியூக்ளியேட்டட் ஹைஃபியா இருக்கு asexual reproduction takes place by zoospores motile or aplanospores asexual reproduction எப்படி நடக்குது with the help of zoospores and aplanospores சரியா zoospores aplanospores difference என்ன zoospores பாத்தீங்கன்னா moving aplanospores பாத்தீங்கன்னா non moving spores produced endogenously in sporangium spores வந்து பாரு இது மேல ஒரு ஸ்பொராஞ்சியம் மாதிரி இருக்கும் இதுக்குள்ள தான் ஸ்பொராஞ்சியம் என்ன ஒரு பேக் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள தான் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது A zygospore is formed by fusion of two gametes. These gametes are similar or dissimilar. புரியுதா zygote எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க two similar ரெண்டு similar gametes mix ஆச்சுனா அது வந்து isogamous சொல்றாங்க ரெண்டு dissimilar mix match ஆச்சுனா என்ன சொல்றோம் anisogamous or oogamous அப்படினு சொல்றோம் similar gametes fuse ஆச்சுனா isogamous இல்ல anisogamous ரெண்டுமே நடக்குது இதுல புரியுதாப்பா சரியா asexual reproduction எப்படி using zoospores and aplanospores sexual reproduction பாத்தீங்கன்னா anisogamous and oogamous anisogamous na dissimilar isogamous similar gametes கூட fuse ஆகலாம் okay very good spores are produced endogenously endogenous na sporangium குள்ள spores produce ஆகுது நம்ம இப்ப பார்க்க போறோம் spores வந்து exogenously கூட ஃபார்ம் ஆகலாம் இது வந்து இங்க ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு சரி எக்ஸாம்பிள் mucor rhizopus and albugo புரியுதாப்பா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் phycomycetes ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வெரி குட் அடுத்து பார்க்கலாம் ascomycete is also called as sac fungi சரியா ascomycetes பாத்தீங்கன்னா இது வந்து sac fungi னு கூட சொல்லுவோம் சரியா ஏன் பார்க்கலாம் multicellular penicillium or rarely unicellular இது வந்து multicellular கூட இருக்கலாம் எக்ஸாம்பிள் penicillin unicellular கூட இருக்கலாம் எக்ஸாம்பிள் yeast saprophytic decomposer parasitic coporophyllus னா என்ன இது வந்து cow dung அந்த மாதிரி dung இருக்குல அதுல grow பண்ணும் mycelium is branched and septate mycelium வந்து நீங்க பாத்தீங்கன்னா branching இருக்கு அது இல்லாம septate இருக்கு septateனா அதுல வந்து division இருக்கு அது வந்து divided இருக்கு asexual spores conidia exogenously on conidiopores பாரு இது வந்து பாரு அதுல வந்து endogenous இருந்தது இதுல வந்து exogenous இருக்கு பாரு இது வந்து இப்படி டெவலப் ஆகும்பா பாத்தியா இந்த மாதிரி இதான் ஸ்போர்ஸ் இப்படி டெவலப் ஆயிட்டு இருக்கு conidia on germination forms mycelium இந்த conidia இருக்குல இது germinate ஆகி mycelium ஃபார்ம் பண்ணும் then sexual pores ascospores produced endogenously in sac like asci பாரு asexual spore வந்து exogenous sexual spores பாத்தீங்கன்னா endogenous asci இதுக்குள்ள தான் ஃபார்ம் ஆகுது okay these asci are arranged in different types of fruiting bodies called ascocarps சரி இது வந்து இந்த பாரு இது இருக்குல இது வந்து asci குள்ள இருக்கு இதுக்குள்ள தான் அது வந்து spores இருக்கு அதோட fruiting body என்ன சொல்றோம் நம்ம வந்து ascocarp சொல்றோம் aspergillus calviceps and neurospora example neurospora is used in biochemical and genetic work some are edible morels and truffles இது கேட்பாங்க which of the following fungi are edible edible னா சாப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படினு அர்த்தம் சரியா எஸ் எஸ் ஸ்ரீனிஷா கேக்குங்க சார் asciனா என்னப்பா asciனா இந்த sac பா இந்த sac குள்ள இருக்குல இத வந்து நம்ம asciன்னு சொல்றோம் இந்த sac இருக்குல இத தான் நம்ம வந்து asciன்னு சொல்றோம் அந்த sac குள்ள அந்த sac பேர் asci அதுக்குள்ள தான் spores இருக்கு ஓகே வெரி குட் எக்ஸாம்பிள் penicillin yeast aspergillus calviceps and neurospora neurospora நம்ம வந்து edible நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே வெரி குட் now புரியுதாவா பாரு இந்த மாதிரி புரியுதாவா இது பாரு கொனிடியா இது மாதிரி கொனிடியா இருக்குல்ல இதுதான் ஓகே இதுதான் நம்ம என்ன சொல்றோம் இதுல சிலது பார்த்தேன்னா பாரு சிலக்குள்ள இதுக்குள்ள வந்து இது இருக்கும் புரியுதா ஆஸ்கோஸ்போர்ஸ் இருக்கும் இந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் இருக்குல்ல இதை வந்து என்ன சொல்றோம் இது வந்து அசைன்னு சொல்றோம் இதுக்குள்ள இருக்கிறது தான் ஆஸ்கோஸ்போர்ஸ் கொனிடியம் வந்து இது பாரு எக்ஸோஜீனியஸா இருக்கு இது வந்து ஸ்போர்ஸ் வந்து இதுக்குள்ள ஃபார்ம் ஆகுது புரியுதா ஓகே ஐ வில் ஷோ யூ பாரு இந்த பசிடியோமைட்ஸ் படி அதுக்கப்புறம் உனக்கு நல்லா புரியும் பாருங்க பசிடியோமைட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ என்ன பார்த்தோம் phycomycetes
acidomycetes பார்த்தோம். இப்போ நம்ம வந்து basidiomycetes பார்க்க போறோம். Grow in soil, on logs, tree stumps and living plant body parasites as rust and smut. இது வந்து rust smut ஆ இருக்கும். The mycelium is branched and separated again. இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. The asexual spores are generally not found, but vegetative reproduction is by fragmentation. Asexual reproduction இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. The sex organs are absent, but plasmogamy is brought about by fusion of two vegetative or somatic cells of different strains of genotypes. Sex organs வந்து இதுல இல்ல, but plasmogamy is brought about by fusion of two vegetative or somatic. புரியுதா? செப்பரேட்டா செல்ஸ் இல்ல, ஆனா அதோட பாடியில இருக்கிற somaticனா என்ன, பாடியில இருக்கிற செல்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி அது வந்து செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் பண்ணுது. The resultant structure is dikaryotic, which ultimately gives to a basidium. நம்ம பார்த்தோம்ல, ரெண்டு செல் ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஒரு டைகாரியோட்டிக் ஃபேஸ் ஆகுது. அதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு பசிடியமா ஃபார்ம் பண்ணுது. ஓகே, கேரியோகாமி நடந்ததுக்கு அப்புறம் அது வந்து மியோசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பசிடியம் ஃபார்ம் ஆகுது. சரியா, பசிடியம் என்ன அர்த்தம் இப்போ காமிக்க போறேன். The basidiophores are exogenously produced on the basidium. Basidia are arranged in a fruiting body called as basidiocarps. பாருப்பா, இதுதான் வந்து பங்கை இருக்குல்ல, புரியுதா? பாரு, இதெல்லாம் வந்து பசிடியம். பசிடியம் மேல பாரு இந்த மாதிரி சின்ன சின்னதா ஃபார்ம் ஆகுதா, இதான் நம்ம என்ன சொல்றோம், ஃப்ரூட்டிங் பாடிஸ். புரிஞ்சுதாப்பா? புரியுதா? இதை பாரு, என்ன ஆகுது, ரெண்டு பாடி செல்ஸ் ஃபியூஸ் ஆகுதா, ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் கேரியோகாமி நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் மியோசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் பசிடியம் ஃபார்ம் ஆகுது. பசிடியம் என்ன பாரு, இதுதான் பசிடியம். பசிடியம் ஃபார்ம்ஸ் 4 spores. Basidium forms 4 spores called as basidiospores. And the basidiospores தான் புது ஃபங்கையை ஃபார்ம் பண்ணுது. The basidiospores are exogenously produced on the basidium. Basidia are arranged in fruiting body called as basidiocarps. Yes, புரிஞ்சுதாப்பா? கிளியரா இருக்கா? கொஞ்சம் திருப்பி நீங்க ரிவைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். Agrarious mushroom, Astilago smut and Puccinia rust fungus, mushroom bracket fungi and puffball. இதெல்லாம் examples of basidiomycetes. இதெல்லாம் examples of basidiomycetes. Next பார்க்கலாம். லாஸ்ட் பாத்தீங்கன்னா டியூட்டெரோமைசிட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கேட்பாங்க. இது வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு கூட கூப்பிடுவோம். பிகாஸ் only the asexual and vegetative phases are there. ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? டியூட்டெரோமைசிட்ஸ் இதை வந்து என்ன சொல்றோம், இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு கூட கூப்பிடுறோம். என்ன சொல்றோம், இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. reproduce only by asexual spores known as conidia. இது வந்து asexual reproductionல பண்ணுது. Okay, now mycelium is septate and branched. தெரியும். Some members are saprophytes or parasites while a large number of them are decomposers. Example, alternaria, calectotrichum and trichoderma. புரியுதாப்பா? வெரி குட். ஸோ என்ன நடக்கணும் இங்க பாருங்க, இங்க என்ன நடக்கும்னா பாரு, டியூட்டெரோமைசிட்ல என்ன நடக்கும்னா, they don't know the sexual stage. அந்த ஃபங்கையோட செக்ஷுவல் ஸ்டேஜ் தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க, இதை வந்து அசிடோமைசிட்ஸ் இல்லைன்னா பெசிடோமைசிட்ஸ்ல மூவ் பண்ணிடுவாங்க. புரியுதா? டியூட்டெரோமைசிட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை சொல்றோம். ஏன் சொல்றோம்? பிகாஸ் இதுல வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்ல. சரியா? ஒருவேளை நம்ம இதை எப்படி செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த ஃபங்கை எப்படி செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணுது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து நம்ம அசிடோமைசிட்ஸ் இல்ல பெசிடோமைசிட்ஸ்ல மூவ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? Which is the imperfect fungi? Deuteromycetes. Okay, it does not have a sexual reproduction. If we know the sexual reproduction, we either move it to acidomycetes or basidomycetes. Yes? Very good. அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்பிள் தான்ப்பா, அவ்வளவுதான், இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. பாருங்க, அடுத்த பாத்தீங்கன்னா கிங்டம் பிளான்ட். பிளான்ட் கிங்டம் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருக்கோம், அதை நீங்க போய் பாருங்க. சேம் அனிமல் கிங்டம் கூட நம்ம டீட்டெயிலா படிச்சிருக்கோம், அதை நான் வந்து இப்ப சொல்லி கொடுக்க போதில்லை. Plant kingdom என்ன? Eukaryotic, chlorophyll containing organism. Few are partially heterotrophic like insectivorous plant. Okay. Bladderworth, Venus flytrap. An example of insectivorous. And Cuscuta is the parasite. The plant cells have a eukaryotic. இதெல்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் நான் வந்து ரிவைஸ் பண்ணல. சரியா? Life cycle of a plant has two distinct phases: diploid, sporophytic and haploid, gametophyte. இது வந்து ஆஷிமா வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. Okay. The length of the haploid and the diploid phase and whether these phases are free living or dependent
vary from different groups. The phenomenon is called as alteration of generation. Plant body la பாத்தீங்கன்னா alteration of generation இருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? அது வந்து haploid phase இருக்கு, வாழ்க்கையில diploid phase இருக்கு. அது வந்து நீங்க பாருங்க plant kingdom ஆஷ்மா வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. Okay, then animal kingdom உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி கொடுத்திருக்கேன். It's a characterized by heterotrophic eukaryotic organism, multicellular, directly indirect development, food they eat, okay, nutrition is holozoic. இது வந்து லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்திருக்கேன், அதை வந்து போய் பாருங்க. ஓகே, அனிமல் கிங்டம் நான் ஃபுல்லா சொல்லி கொடுத்திருக்கேன். இது வந்து எக்ஸாம்ல வர போகுது, சரியா, சண்டே. ஓகே, they follow definite growth. ஓகே, இதெல்லாம் நான் வந்து சொல்லி கொடுக்கல, இட் இஸ் கிளியர். இது இம்பார்ட்டன்ட் பா, சரியா. வைரஸ், வைராய்ட் அண்ட் பிரியான்ஸ் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, வைரஸ் பார்த்தீங்கன்னா என்னப்பா, வைரஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் நெய்தர் லிவிங் நார் டெட். வைரஸ் வந்து லிவிங்காகவும் இல்லை டெட்டாகவும் இல்லை. அது வந்து நம்ம ஒரு செல் இருக்குல்ல, ஒரு செல் இருக்குல்ல, வைரஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாப்பா, வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி protein கோட் அண்ட் genetic material. புரியுதா? வைரஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கிட்ட என்ன இருக்கு, புரோட்டீன் கோட்டும் ஜெனடிக் மெட்டீரியல் ரெண்டு மட்டும் தான் இருக்கு, சரியா. இது என்ன பண்ணோம், நம்ம ஒரு பிளேனை ஹைஜாக் பண்றோம்ல, நம்ம பண்ணல, டெரரிஸ்ட் பண்ணுவாங்கல்ல. டெரரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, டெரரிஸ்ட் உள்ள போய் அந்த பிளேனை ஹைஜாக் பண்ணி பிளேனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது மாதிரி என்ன பண்ணுனா, இது என்ன பண்ணுனா பாரு, இந்த வைரஸ் என்ன பண்ணும், அதோட டிஎன்ஏ இருக்குல்ல, அதோட டிஎன்ஏ அந்த செல்குள்ள விட்டு அதோட நியூக்ளியஸ்ல அதோட டிஎன்ஏ அனுப்பிடும். ஸோ என்ன பண்ணிருச்சு, இது வந்து இதை டேக் ஓவர் பண்ணிருச்சு. அது நம்ம பாடி செல்லை டேக் ஓவர் பண்ணிடும். புரிஞ்சதாப்பா? அது வந்து அந்த செல்லோட மஷினரியை டேக் ஓவர் பண்ணிடும். இதை நம்ம சொல்லுவோம், அதனால தான் சொல்லுவோம் அது வந்து வெளியே நான் லிவிங்கா இருக்கும், ஆனால் அந்த ஆர்கானிசம்குள்ள போன உடனே அது வந்து லிவிங்கா மாறிடும். எஸ், புரியுதா? வெரி குட், புரியுதுன்னு நினைக்கிறேன், சரியா. Now viroids இது என்ன எப்படி டிஃபரன்ஸ், they consist of only RNA. வைராய்டு நீங்க பாத்தீங்கன்னா இது only RNA. பிரியான்ஸ் பாத்தீங்கன்னா only protein. புரியுதா? only protein கூட ஒரு டிசீஸை காஸ் பண்ணுது, அது நம்ம பார்க்க போறோம், சரியா. சோ பார்க்கலாம், பாருங்க. வைரஸ் நேம் வாஸ் given by Pasteur DJ Ivanovsky. இந்த பேர்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கலாம், சரியா. certain microbe cause mosaic disease of tobacco. டொபாக்கோ பிளான்ட்ல மொசாக் டிசீஸ் ஒன்று இருக்கும், அது வந்து சில மைக்ரோப்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அது வந்து MW, அது வந்து இவர் தான் பார்த்தாரு. இவர் என்ன பார்த்தாரு, டொபாக்கோ பிளான்ட்ல டிசீஸ் காஸ் பண்ணது வந்து ஒரு ஆர்கானிசம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுகிட்ட என்ன இருக்கு, புரோட்டீன் கோட்டு டிஎன்ஏ மட்டும் தான் இருக்கு, அது லிவிங்கும் இல்லை டெட்டும் இல்லை. ஸோ அதை என்ன சொன்னாங்க, அதுதான் வைரஸ்னு சொன்னாரு இந்த தாத்தா, சரியா. MW பீஜெரினிக் தாத்தா என்ன சொன்னாரு, எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் இன்ஃபெக்டட் பிளான்ட் இன்ஃபெக்ட் ஹெல்தி பிளான்ட். அந்த இன்ஃபெக்டட் பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்டை எடுத்து ஒரு ஹெல்தி பிளான்ட் கொடுத்தா அது கூட இன்ஃபெக்டட் ஆயிருது. அதனால என்ன சொன்னாரு, அதை வந்து கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படின்னு சொன்னார். இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிட் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷியஸாக இருக்கு. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷியஸாக இருக்கும். கொரோனா பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷஸாக இருந்ததுல, அதனால தான், சரியா. தென் WM ஸ்டான்லி என்ன சொன்னாரு, வைரஸ் குட் பி கிறிஸ்டலைஸ்ட் அண்ட் கிறிஸ்டல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் புரோட்டீன். இவர் என்ன சொன்னாரு, நம்ம வைரஸை கிறிஸ்டலைஸ் பண்றோம், அந்த கிறிஸ்டல் வந்து புரோட்டீன் இருக்கும், சரியா. தென் வைரஸ் இஸ் ஈக்குவல் டு புரோட்டீன் பிளஸ் ஜெனடிக் மெட்டீரியல். சொன்னல வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா வைரஸ்ல வந்து புரோட்டீன் இருக்கு, ஜெனடிக் மெட்டீரியல் மட்டும் தான் இருக்கு, சரியா. நோ வைரஸ் ஹேஸ் போத். ஜெனடிக் மெட்டீரியல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா RNA கூட இருக்கலாம், DNA கூட இருக்கலாம், ரெண்டுமே இருக்காது, சரியா. Plants are infected by single stranded RNA, animals are infected by single or double stranded RNA or double stranded virus. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க, புரியுதா. சிங்கிள் ஸ்ட்ராண்ட் RNA அர்த்தம் இந்த மாதிரி, டபுள் ஸ்ட்ராண்டட் RNA அர்த்தம் இந்த மாதிரி RNA, புரியுதா. வெரி குட். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஎன்ஏயும் RNAக்கும் என்ன வித்தியாசம் பாரு. டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல டிஆக்சி ரிபோஸ் சுகர் இருக்கும், டிஆக்சி ரிபோஸ் சுகர். RNAல ரிபோஸ் சுகர் இருக்கும், ஓகே. டிஎன்ஏல டிஆக்சி ரிபோஸ் சுகர் இருக்கு, RNAல என்ன இருக்கு, ரிபோஸ் சுகர் மட்டும் தான் இருக்கு. டிஎன்ஏல டிஆக்சி ரிபோஸ் சுகர் இருக்கு, RNAல ரிபோஸ் சுகர் மட்டும் இருக்கு. இது ரெண்டு வித்தியாசம் என்ன பாரு.
இதுல நீங்க பாத்தீங்கன்னா பென்டோ சுகர் இருக்குல்லப்பா, இதுல வந்து ஒரே ஒரு OH தான் இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா டிஆக்சிபோஸ் இதுல 2 OH குரூப் இருக்கும். 2 OH குரூப் இருக்கிறதால இது வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும். RNA வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும், DNA வந்து ஸ்டேபிளா இருக்கும். நிறைய பசங்க என்ன யோசிப்பாங்க, DNA னா 2 ஸ்டாண்ட் இருக்கும், RNA ஒரு ஸ்டாண்ட். அதெல்லாம் இல்ல, டபுள் ஸ்டாண்ட் RNA கூட இருக்கு. வித்தியாசம் என்ன, சுகர் மாலிக்யூல் தான் வித்தியாசம். சரியா? Perfect. Now, protein coat of the virus is called as capsid and made up of capsomere. வைரஸோட protein coat வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது capsid னு சொல்றோம். அதுக்கிட்ட சின்ன சின்ன யூனிட்ஸ் அதான் capsomere சொல்றோம். Disease like mumps, smallpox, herpes, influenza, AIDS, etc. is caused by virus. Plant symptoms: mosaic formation, leaf rolling, curling, yellowing, and vein clearing, dwarfing, and stunned growth. இதெல்லாம் வந்து வைரஸ் டிசீஸ். சரியா? இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா வைராய்டு, டிஓ டைனர் அல்ல, டிஓ டைனர் இவர் தான் என்ன சொன்னாரு, வைராய்டை கண்டுபிடிச்சாரு. என்ன பார்த்தாரு, பொட்டாட்டோ ஸ்பிண்டல் டியூபர் டிசீஸ். நம்ம பொட்டேட்டோ பாத்தீங்களா, அது வந்து இப்படி இருக்கும். ஆனா அவர் என்ன பார்த்தாரு, இவர் என்ன பார்த்தாரு, ஃப்ரீ RNA ஆஃப் லோ மாலிகுலர் வெயிட் வந்து பொட்டேட்டோவை இன்ஃபெக்ட் பண்ணுது. only genetic மெட்டீரியல். புரியுதா? அது புரோட்டீன் கோட்டையும் எடுத்துட்டாரு. சரி, அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. அது என்ன சொன்னாரு, அது வந்து வைராய்டு அப்படின்னு சொன்னாரு. அது என்ன டிசீஸ் காஸ் பண்ணுது, பொட்டாட்டோ ஸ்பிண்டல் டியூபர். ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கேட்கலாம். பொட்டாட்டோ ஸ்பிண்டல் டியூபர் டிசீஸ் காஸ்ட் பை, எஸ், இஸ் காஸ்ட் பை TO, sorry, caused by viral. Lichens, not already சொன்ன, lichens is the relationship between algae and fungi. Alga வந்து food கொடுக்கும், fungi வந்து தங்கறதுக்கு இடம் கொடுக்கும். Algae component என்ன சொல்லுவோம், அது நம்ம வந்து phycobiont சொல்லுவோம். fungi என்ன சொல்லுவோம், mycobiont சொல்லுவோம். இது வந்து polluted areasல இருக்காது. ஓகேயா? எஸ், எல்லாருக்கும் வைரஸ், வைராய்டு, பிரியான் மூணுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சாப்பா? வைரஸ் வந்து protein coat plus DNA or RNA. Viroid நீங்க பாத்தீங்கன்னா only genetic material which causes potato spindle disease, and prions பாத்தீங்கன்னா only protein coat which can cause a disease. Okay, அவ்வளவுதான். எஸ், ஜோரா கையை தட்டுங்க, கிளாப்ஸ் பண்ணுங்க, ஏன்னா இந்த சாப்டரை நம்ம முடிச்சிட்டோம். எஸ், சாப்டரை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். வெரி குட் பா, வெரி குட். நீட் சிலபஸ் ரிலீஸா டெஃபினெட்லி நாங்க வந்து ஒரு வீடியோ போடுறோம். நம்ம வந்து ஒரு வீடியோவா போடுறோம், கவலைப்படாதீங்க. ஓகே, வெரி குட், வெரி குட், கிரேட் ஜாப். ஸோ டுமாரோ நீங்க பாத்தீங்கன்னா காலையில 10 o'clock ஆஷிமா மேம் செஷன் எடுப்பாங்க, 11 o'clock நான் செஷன் எடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 2 hours பிரேக், அப்புறம் நம்ம 2 o'clock திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? we will practice marathon questions. சரியா? கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவோம் நாளைக்கு. இன்னைக்கு இந்த என்னோட பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், சரியா, ஆஷிமா சொல்லி கொடுத்த செஷன் நம்ம வந்து அது எல்லாத்தோட MCQ சால்வ் பண்ணுவோம். ஓகே, உங்களோட ஹோம்வொர்க் கொஸ்டின் பா. ஹோம்வொர்க் கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா, which organism is responsible for Red Sea? Comment box and answer பண்ணுவோம். Which organism is responsible for Red Sea? Okay, or sea is appearing red. Which organism is responsible? Comment box answer பண்ணுங்க. And all the best பா. நாளைக்கு நான் வந்து பார்க்குறேன் 8th October. சரியா? மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணேன்னா பண்ணிக்கோங்க. ஐ கெஸ் ரெஜிஸ்டர் க்ளோஸ் பண்ணிருக்கேன். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணேன்னா திருப்பி நம்ம ரெஜிஸ்டர் ஓப்பன் பண்ணலாம். சரியா? ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நான் வந்து அதை திருப்பி ஓப்பன் பண்ண வைக்கிறேன். சரியா? ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா சண்டே மறக்காம 2 மணிக்கு அது அட்டென்ட் பண்ணலாம், திருப்பி அட்டென்ட் பண்ண முடியாது. சரியா? 1:45க்குள்ளேயே நீங்க வந்து சாப்பிட்டு பண்ணிடணும். ஓகே பிரவீன், இந்த PDF நான் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அனுப்பிடுறேன்ப்பா. ஓகே, ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க. சரியா? டேக் கேர். சரியா? குட் நைட் பா. பாருங்க, படிக்கணும், நாளைக்கு காலையில் வரும், சண்டே டெஸ்ட் எழுதணும். ஓகே, மண்டே வந்து அதோட சொல்யூஷன் நம்ம பார்ப்போம். ஓகே, டேக் கேர், பாய்.